இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக இதுவரை காலமும் தமிழர் விடுதலை போராட்டத்தில் தன்னுரை ஈயம் செய்த மாவீரர்களையும் அதன்பால் அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களையும் மனதில் நிறுத்தி அகவணக்கம் செலுத்துவோமாக. நன்றி. டாக்டர் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களை இன்றைய மதிப்பளிப்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய ரைஸ் யூகே அண்ட் யூரோப் அண்ட் கேன் அமைப்பு இணைந்து எங்களுடைய தங்கராஜன் மிக திரு பிரபா அவருடைய வழிப்படுத்தலே நெறிப்படுத்தலே இவருடைய ஒழுங்குபடுத்தல் செழியண்ணின் ஒழுங்குபடுத்தலில் இந்த கௌரவிப்புக்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வகையில் இதில் வந்திருக்கிறவர்களை நான் மேலால் சொல்ல வேணும். இதில் டாக்டர் சுமதி இருக்கிறா உங்களுக்கு தெரியுமா, அவை தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேணும். வேறு ப்ரொஃபஸர் கணேஷ் ராஜா இருக்கிறார், மலேசியா பேராசிரியர். அவர் வடக்கு கிழக்கிலும் இதில் இருக்கிறார்கள் எல்லோரும் தாயத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள் மூன்று இணைந்து அவர் பணி செய்து கொண்டிருக்க அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் அதை குறிப்பிடுவார். அடுத்ததாக மேஜர் சகாதேவன் இருக்கின்றார், அதில் இருக்கின்றார், மேஜராக இங்கே இருக்கின்றார். எங்களுடைய பிரதேசத்துக்கு அவர் காய்க்கின்ற வருது. மிஸ்டர் பிமலதாசன், அவர் கனடியன், நான் பழைய தான் சொல்கிறேன், கனடியன் யூனிவர்சிட்டியில் நீண்ட காலமாக பணியாற்றினவர். சமாதான காலப்பகுதியில் எங்களை வீட்டையும் வந்து லண்டன்லேருந்து வந்து எங்களை வீட்டுக்கு 20 டினருக்கும் அது வந்தார். அவரும் ஒரு தேசத்தை நேசிக்கிறவர். அதே நேரத்தில் அடுத்தாக மிஸ்டர் வசந்தகுமாரன், அவர் வந்து ஒரு நீண்ட எங்களோட தேசத்தையும் மனதில் நிறுத்தி கொண்டு அவர் நீண்ட பணி எங்களுடைய உலக தமிழாட்சி மன்றத்தோடும் டாக்டர் செழியனோடும் திரு தங்கராஜனையோடும் சேர்ந்து இணைஞ்சி நீண்ட பணிகளை செய்து கொண்டு வருகிறார். அவர் ஒரு முக்கியமானவர். அவரை பற்றி சொல்வார். குளோபல் மணி எக்ஸ்சேஞ்சினுடைய ஓனராக இருக்கிற எங்களை தங்கராஜன், அவர் முன்னேலே நிறைய அர்ப்பணிப்பான பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ சுந்தரம் அதில் இருக்கின்றீர்கள். சிறியண்டா தான் தெரியும், முழு பேர் சொன்னால் ஒருத்தருக்கு தெரியாது, காட்டு தான் வேணும். அவர் எல்லார்ட்டுக்கும் ஒரு உறவு பாலம். அவர் உண்மையிலே எல்லாருக்கும் அவருக்கு அடித்தால் நிறைய விஷயங்களை அவர் ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். மற்ற எஸ்கே ராஜன், அவரை பேரை சொன்னாலே என்ன அவற்றை முகம் வந்து நிற்கும். கொக்கோ கலாண்டா அந்த இது மாதிரி அவற்றை பேர் வந்து நிற்கும். அப்படி அவருடைய குரல் என்ன கம்பீரமானது, இப்போ முடித்து கொண்டிருக்கும். டாக்டர் கமலா அருணாச்சலம், உங்களுக்கு தெரியும், டிடிஆர் அன்றைக்கு மதிப்பளிக்கப்பட்டது. கிட்டண்ணேன்ற நினைவில் உருவாக்கிய கேன்சர் வடகிழக்கிழக்கான ஒரு சேரிட்டியாக உருவாக்கி மிகச்சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். எனவே மற்றது மிஸ்ஸஸ் சூரியகாந்தி இதில் இருக்கின்றார். அடுத்தது இந்த ரெஸ்டாரண்ட் நிறுவனர் பிரபா இருக்கின்றார். அடுத்தது டாக்டர் சதா, இவர் கிளிப்பிப்புடைய ஆரம்பகால தோற்றத்திலிருந்து இன்றைய வரை பணியாற்றியிருக்கிறார். கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்ட வைத்தியசாலை சமாதான காலத்தில் மிக பிரமாண்ட கட்டப்பட்ட அந்த வைத்தியசாலை முதலாவது டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் சூப்பரிண்டனாக இருந்தவர், ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருந்தவர். முதலாவது பிரசவம் பார்த்தவரே எங்களுடைய இன்றைய கதையாநாயகன், முதலாவது வைத்தியம் செய்தவரே டாக்டரான் செய்தவர், சண்முகராஜன் டாக்டரான் செய்தவர். அவருடைய பணியை பற்றி சொல்லப்படும். அடுத்ததாக எங்களுடைய முக்கியமாக எங்களோட போராட்டத்திலே இருந்து நீண்ட பயணத்தை செய்கின்ற கலாமோகன் இருக்கின்றார். டாக்டர் முகுந்தன் இருக்கின்றார். முகுந்தன் எல்லாருக்கும் தெரியும். அது உங்களோட உறவுக்காரன், என்ன டாக்டருடைய உறவுக்காரன் கண்ணன் இருக்கின்றேன். மற்றது யாரையும் நான் இதை சொல்லாமல் இருந்தால் செழியண்ணே தெரியும். நற்குணமா அவரையும் நறுமைப்படுத்துவேன். ஸ்ரீராகவன், ஸ்ரீராகவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதில் உண்மையிலே டாக்டரை மதிப்பளிக்க வந்தாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள். எனவே அந்த மண்ணிலே இறுதி யுத்த காலப்பதில் போராட்ட 90 இருந்து இறுதி நாள், அந்த யுத்தம் இறுதி நாள் எல்லாம் நகரும் முன்னுக்கு. செயல்விட முதல் நகரும் மக்கள் நகர்வினம். ஆனால் ஹாஸ்பிட்டல் மட்டும் நகராது.
ஹாஸ்பிட்டல் மட்டும் நகராது. அந்த வைத்தியர் இறுதி காயக்காரர் இறுதி மக்கள் காயப்படுறதுக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கும் வரையும் அங்கே குண்டு விளவில் பணியாற்றி கொண்டவர்களால் இந்த மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள். இவர் ஒரு மருத்துவ போராளி, ஒரு வைத்தியர். அவர் மல்லாவி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், இப்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளராக இருக்கின்றார். அவர் விடுதலை போராட்டத்தின் அனைத்து களமுனைகளிலும் பணியாற்றி இருக்கின்றார். 2009 இறுதி காலப்பதிவு வரை பணியாற்றியிருக்கிறார். அவற்றை வாயாடி அவர் சொல்லுவார். எனவே அந்த வகையில் அவருடைய பணி நிகரற்ற பணி. எண்ணற்ற செல்லுகளுக்கு, எண்ணற்ற ரவுண்ட்ஸுக்குள்ள நின்று ஓயாத கொத்து கொண்டைகளுக்கும் மற்ற மருத்துவர்களுக்களையும் ஓயாது நின்று இறுதி வரையும் பணியாற்றி மக்களுக்காகவும் போராளிகளுக்காகவும் பணியாற்றி ஒரு உயர்ந்த மனிதர்கள். இவர் சொல்லுவார், என்ன இல்லை அந்த டாக்டர்ஸ், அந்த மருத்துவ பிரிவு போராளிகள் அனைவரையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார் டாக்டர். அந்த வகையில் இந்த டாக்டர் சதா, அப்படி டாக்டர் சத்தியமூர்த்தி, அப்படி நிறைய பெயர்களை பற்றி டாக்டர் சொல்லுவார். வெளிய ஒரு கட்டமைப்பே, மருத்துவ பிரிவு கட்டமைப்பு இடத்தை வியக்கத்தக்க வகையில் அந்த மருத்துவ பிரிவு கட்டமைப்பு இருந்தது. இங்கே ஒரு 200 பேர் உடனே காயப்பட்டால் உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலைக்கு பிரிக்கப்படுற பாடு. பிரித்து அங்கே 50, இங்கே 50, அங்கே சாதாரண 200 காயக்காரர் வரும். 200 மக்கள் காயப்பட்டு வரணும். 200 காயக்காரர் சிம்பிடும் இரவு பகலாக அவர்களுக்கு 8 மணித்தியாலம் இல்லை, 24 மணித்தியாலம் தொடர்ச்சியாக நின்று சர்ஜரியை செய்து கொண்டிருப்பினோம், அறுவை சிகிச்சையை செய்வினோம், சிகிச்சையை செய்வினோம். அப்படித்தான் மருத்துவ போராளிகள் இருந்தார்கள். அந்த விடுதலை படுத்த மருத்துவ கட்டமைப்புன்றது மிக வியக்கத்தக்க வகையில் இருந்தது. ஆப்ரேஷன் தியேட்டர் வைத்தியசாலை விடத்திரமான பெரிய ஒரு தியேட்டர் உருவாக்கி வச்சிருந்தவர்கள். ஆனால் இறுதியில் மரத்துக்கு கீழே ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சிருந்தவர்கள், பாடசாலைக்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சிருந்தவர்கள், நிலத்தில் ஒரு சும்மா சாதாரண இடத்துல கொண்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சிருந்தோம். அப்படி செய்தும் வைத்தியத்தை செய்தவர் மிக சிறப்பான செய்தி. எத்தனையோ மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றினவர், ஆயிரக்கணக்கான போராளிகளை காப்பாற்றினார். எனவே அப்படியான ஒரு சிறப்பான பணி. அது இந்த டாக்டர் சதாயம் சொல்லுவார், கொஞ்சம் கடமையை பற்றி சொல்லுவார். நாங்கள் மிகவும் நாங்கள் அந்த வரலாறு கணக்க விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள். நானும் இறுதி காலப்பதி 17ஆம் தேதி வரை நான் அந்த யுத்தத்தில் இருந்து வந்தேன். அந்த வகையில் அந்த யுத்தத்தின் தாக்கம் என்பது சாதாரணம் இல்லை. நாங்கள் எல்லாம் உயிரோடு இருப்போம், உயிரோடு தப்போம் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறேன். தப்போம் என்ற எண்ணத்தோடு அங்கே இருக்கையில் நாங்கள் இறுதி வரை நிற்கிற இயக்கத்தின் தலைமையின் கட்டளை என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் நாங்கள் செயலாற்றுறதுக்கு இருந்தால் மக்களும் அப்படி தான் இருந்தாங்க. வந்த கட்டளையின் படி தான் பிறகு வெளிக்கிட வேண்டி வந்தது கடைசினால். எனவே அப்படி உறுதியாக மக்கள் இருந்தார்கள். விடுதலை கிடைக்கும், எங்களோட தலைவன் விடுதலை பெற்று தருவான். ஆனால் அந்த விடுதலை வீண் போக இல்லை, நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். அந்த தலைவன் அந்த தலைவன் வழியில் வளர்க்கப்பட்ட மருத்துவ போராளிகளாக இருந்தவர்கள் இந்த உலகம் முழுக்க கன்னடங்களில் மருத்துவத்துறை சேர்ந்த அந்த பணியாற்றிய இறுதிக்கால பணியாற்றிய நிறைய மருத்துவ போராளிகள் இங்கேயும் இருக்கிறார்கள். மருத்துவ வைத்தியர்கள் இந்த யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலும் பணியாற்றி கொண்டிருக்கார். அரசு ஹாஸ்பிட்டலில் நிறைய பணியாற்றி கொண்டிருக்கார். இந்த டாக்டர் கொவன்ட்ரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், டாக்டர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும், கனடா, நோர்வே, பிரான்ஸ், ஹாலண்ட், இப்படி பல்வேறு நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த இறுதிய யுத்தத்தில் இருந்த அந்த மருத்துவத்துறை சேர்ந்த டாக்டர்ஸ் எல்லா நாடுகளிலும் டாக்டர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறார். அதே மாதிரி மருத்துவத்துறை சேர்ந்த போராளிகள், மருத்துவ போராளிகளும் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். எனவே இன்றும் ஒரு சிறப்பாக அவர்கள் எல்லா நாடுகளிலும் தங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான அவர்களுடைய எல்லா போராளிகள பிள்ளைகளும் உண்மையாக தான் வியக்கத்தக்க வகையெல்லாம் படிக்கணும். என்னென்னு சொன்னால் அவர்கள் இந்த வளர்க்கப்பட்டவர்கள், தேசிய தலைவர் வளர்க்கப்பட்ட அந்த உறுதி தளராது அவருடைய பிள்ளைகளும் அப்படியே கடத்தப்பட்டிருக்கு, அப்படி மறந்துருக்கிறது. அந்த வகையில் இறுதி கால பகுதியிலே அவருடைய ஆற்றிய பணி என்பது கனவேருக்கு மதிப்பளிக்க வேணும். இந்த கிளிப்பீப்பிள் அமைப்பு, இங்கே இருக்கிற அமைப்பு மண்ணின் மைந்தன் என்று முதல்ல ஒரு டாக்டர் சத்தியமூர்த்தி அழைத்து கொடுத்தவர்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியரை அழைத்து அந்த மண்ணுக்காக சேவையாற்றிய ஆசிரியர் அழைத்தார். இப்படி ஒரு கிளிப்பீப்பிள் இருந்தபடியாக இன்றைக்கு டாக்டரை கொண்டு வந்ததே கிளிப்பீப்பிள் தான். கிளிப்பீப்பிள் தான் மண்ணின் மைந்தனை அறிமுகப்படுத்தினது. அதில் இருந்து உதயம் கருத்துக்களை பெற்று தான் தென்மாச்சியில் ஒரு அசோசியேஷன் டாக்டர் கருத்துக்கள் அங்கே வந்து முழுப்பேருக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தான் டாக்டர் படித்த வித்யானந்தா கல்லூரி பழையமான ஓல்ட் அசோசியேஷன் செய்தது. அதுக்கப்புறம் பல்வேறு நேற்று ஈசி சிப்பிங்கிலும் அந்த பிரதேச மக்கள் அழைத்து செய்தார்கள். அதே போல் இன்றைக்கு நீங்கள் இதில் இருக்கிற உலகத்தமிழாட்சி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகள் இவர் யூகேக்கு பொறுப்பாக இருக்கிறார், தங்கராஜனும் இருக்கிறார். உலகத்தமிழாட்சி மாநாடு நடத்தின 14வது மாநாடு நடத்துவது தொடர்பான வேலைகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரவா இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அடித்து எல்லாரும் வந்து டாக்டர்கிட்ட சேவையை மதிப்பளிப்பதனூடாக ஏனையவர்கள் தாங்கள் செய்த பணி வீண் போகவில்லை, அது ஒரு பெருமதியான பணியை நாட்டுக்காக தேசத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறது. அந்த அர்ப்பணிப்பு நிச்சயமாக ஒரு விடுதலை பெற்று தரும். அந்த வகையில் டாக்டரை அறிமுகப்படுத்திய கிளிப்பீப்பிளுக்கு நாங்கள் உண்மையில் மண்ணின் மைந்தனை அறிமுகப்படுத்திய கிளிப்பீப்பிளும் அவர் தொடர்ந்தும் பல்வேறு டாக்டர்ஸை அல்லது பல்வேறு மண்ணுக்காக சேவையாற்றியவர்களை தொடர்ந்தும் அவர்கள்
அழைத்து அந்த எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். நாங்கள் அதனூடாகவும் எல்லா எல்லோரும் அமைப்புகள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இப்படியே போராடியது பெரியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களை நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று அவ்வளவு காத்திரமான சொல்லப்படாத லட்சக்கணக்கான சில டாக்டர்களை சொல்லுவார், சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் இது மதிப்பளிப்பதற்காக நாங்கள் முதலாவதாக டாக்டர் கமலா அம்மா அவருக்காக டாக்டரை மதிப்பளிப்பதற்காக பொன்னாடை போட்டி மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் வைத்தியர் கமலா அம்மா டாக்டரை மதிப்பளித்து உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறு வார்த்தை. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தினம் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ரைஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கேன் ஆர்கனைசேஷனுக்கும் மற்றது பிரபாவு ரெஸ்டாரண்ட்டுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை டாக்டர் சண்முகராசாவை கௌரவிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை இப்போ தான் பல முறை எல்லாரும் அவரை கௌரவிப்பிக்கக்குள்ளே எனக்கு விளங்குது அவற்றை சேவை என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் நடந்துட்டு இருக்கக்குள்ளே மயிர் கூச்சறியுது எங்களுக்கு. நாங்கள் இது எல்லாத்தையும் அறியாமல் இருந்திருக்கிறோம்ண்டு. நான் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணம் டிசம்பரில் போய் ஒரு 3 மாதம் நின்றுட்டு வரனான். என்னடா எங்களோட கேன்னு ஒரு ஹாஸ்பிஸ் ஒன்று நடத்துகிறாங்க மருதனாம் இடத்துல. இப்போ ஒரு 20 வருஷமாக ஒரு ஹாஸ்பிஸ் நடத்தி கொண்டு வர்றோம். அது நான் பார்க்குறதுக்காக நான் அதை 3 மாதம் போய் நின்றுட்டு வரேன். அப்போ எனக்கு அது விளங்க இல்லை. டாக்டர் சண்முகராசாவும் அங்கே ஜப்னா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்திருக்கிறாருண்டு. இனிமேல் நான் அவரை விட மாட்டேன். அங்கே போகிற நேரமெல்லாம் அவரை சந்திச்சுட்டு தான் வருவேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. அவர் இன்னும் அவற்றை சேவை மேலும் மேலும் சுகமாகவும் நலத்துடனும் நடத்த வேண்டுமென்று எங்களோட மக்களுக்கு இந்த செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு நன்றி கேட்குறேன். வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக எங்களோட டாக்டரை மதிப்பளிப்பதற்காக பொன்னாடை போட்டி மதிப்பளிக்குமாறு பேராசிரியர் கணேசராஜாவை அழைக்கிறோம். பொன்னாடை போட்டி மதிப்பளிப்பதற்காக எங்களோட தங்கராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டரை மதிப்பளிப்பதற்காக மேஜராக பணியாற்றுகின்ற திரு சகாதேவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டரை மதிப்பளிப்பதற்காக திரு விமலதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் சண்முகராஜா அவர்களை மதிப்பளிப்பதற்காக எங்களோட ஸ்ரீ அவர்கள் பொன்னாடை போட்டி மதிப்பளிப்பார். எங்களோட டாக்டர் சபேசனும் இதில் இணைஞ்சிருக்கிறார், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. டாக்டர் சண்முகராஜா தொடர்பாக நாங்கள் இதில் இருக்கின்ற பேரத்தை மேலஜிவாக பெற்றுக்கொள்வதற்காக வீரகத்தி பிள்ளை அம்மா கனகம்மா ஆகியோருக்கு பிறந்தார் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா. எழுத்தாணி எடுத்து கல்விக்களம் கண்ட இடம் முள்ளியின் புகழ் பூத்த வித்யங்கா கல்லூரி. அந்த மனித நிலத்து கலங்கரை விளக்காக அன்று முதல் இன்று வரை பிரகாசிக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அடையாளமான வித்யானந்தா கல்லூரியில்
மாணவனாக, மாணவ தலைவனாக, பல்கலைக்கழகம் செல்லும் கனவு நாயகனாக வலம் வந்த காலங்கள் அவை. கனவும் நிறைவேறியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மருத்துவ பீடத்தில் கல்வி கற்று இன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றும் இவரது வாழ்வு எப்படிப்பட்டது? தாயகமன் இவரது மருத்துவ பணிக்காக காத்திருந்ததும் எப்படி? தாய் நிலத்தின் விடுதலைக்கான வேள்வித்தீயில் ஒரு முதலுதவியாளனாக 1991ஆம் ஆண்டு இணைந்து மருத்துவ பிரிவில் தன் பயணத்தை தொடர்ந்தார். மருத்துவனாகும் முன்னரே களம் காண புறப்பட்ட இவர் களமாடும் மரதற்கு மருத்துவ கவசமாக மாறத் தொடங்கினார். அந்த தாயக மக்களின் உயிர்காக்கும் நட்சத்திரமாகவும் மாறினார். கிளாலிக் கடலில் நடுவீசிகளில் அரக்கர்களின் கோர தாண்டவம் நடந்த காலங்கள். மருத்துவ பிரிவின் தலைமை முதலுதவியாளனாக விடிமூடா இரவுகளுடன் அந்த வானம் பார்த்த எரிக்கரையும் மணல் வெளியும் வாழ்விடமாகியது இவனது அறப்பணிக்கு. ஆம், இவனது மருத்துவ பிரிவு தயார் நிலையில் இருக்கும். இவனது அனுமதி கிடைத்ததும் மக்களுக்கு கிளாலிக் கடலில் பாதையும் திறக்கும். இது ஒரு வரலாறு. வைத்திய அதிகாரியாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மல்லாவி, பளை, கண்டாவளி, கிளிநொச்சி வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியாக பணிபுரிந்தவர். கிளிநொச்சியில் இயங்கும் தற்போதைய பொது வைத்தியசாலை 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது முதல் நோயாளரை பார்வையிட்டவரும் இவரே. பிரசவத்திற்கான முதல் சத்திர சிகிச்சை செய்தவரும் இவரே. 2009ஆம் ஆண்டு உலகின் மனித பேரவலம் ஒன்றினை அரங்கேற்ற உலக நாடுகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு நின்ற போது எம் தேச மறவர்களின் சிறகுகளுக்குள் அடங்க முடியாது எம் உறவுகள் தத்தளித்து பரிதவித்து சாவின் வாசலில் கண்ணீரோடு அல்லலுற்று நின்ற வேளை. எல்லா திசைகளிலும் அவலங்கள், எங்கும் உயிரின் அழிவுகளும் பேரவலர்களும் நிறைந்திருக்க அப்போது முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சரால் கடமையாற்றிய இவருடன் இடம்பெயரும் போதெல்லாம் மக்களின் இருப்பிடம் தேடி வைத்தியசாலையை தற்காலிகமாக அமைத்து பணி செய்தது இவரது மருத்துவ குழு. இறுதி யுத்தம், மக்களின் உயிர்களை காவு கொள்ளும் காலம், அடிப்படை சுகாதார வசதிகளுக்கே தடை விதித்த நெருக்கடியான காலம் அது. மாரிமலையை மிஞ்சி பொழிந்து கொண்டிருந்த இரவுகளும் பகல்களும். அந்த காலங்களில் ஒரு மகப்பேற்று சத்திர சிகிச்சை வைத்தியராக கடைசி 2 வருடங்களில் சுமார் 6000 தாய்மார்களுக்கு பிரசவம் பார்த்ததுடன் சுமார் 1000 தாய்மார்களுக்கு சத்திர சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்த இவரின் கதைகளை இன்றும் அந்த முள்ளிவாய்க்கால் நீளம் கண்ணீரோடு சொல்வது உங்களுக்கு கேட்கின்றதா? எல்லாம் ஓய்ந்து கொண்டிருந்த கடைசி நாட்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி மாஞ்சோலை வைத்தியசாலை தன் கடைசி கண்ணீரை சொரிய காத்திருந்தது. ஒவ்வொரு கணங்களும் பாரமாய் கடக்கையில் அதிகார கைகள் வட்டமிட்டன. முள்ளிவாய்க்கால் வரை உயிர் வாழத் துடித்த மனிதர்களுக்கெல்லாம் மருத்துவ பணி செய்தவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கடும் விசாரணைகளோடு தடுப்பில் தளராத மனதுடன் கடினமான காலத்தை கடந்து வந்த இவர் எல்லாம் இழந்து எல்லாம் அழிந்து எதுவும் இல்லை என்று சொந்த மண்ணில் வாழ முனையில் மீதமுள்ள உறவுகளுக்காக மீண்டும் தன் பணிக்காக தெற்கில் இருந்து அந்த வன்னி நிலம் வரவேற்கின்றது என்று முன்னர் இருந்த வடக்கு வாசலை தாண்டி தான் நேசித்த தாய் மண்ணை நோக்கி மீண்டும் தன் மருத்துவ பணியை தொடங்கினார். உலகமே வியந்து நின்ற ஒரு கட்டமைப்பின் பெரும் படையும் அவர்கள் நேசித்த மக்களும் நடாத்திய வேள்வியில் மருத்துவ பணியால் வரலாறு படைத்தவன். தூங்க மறுத்த இரவுகளால் உறவுகளின் உயிர் காத்து இனம் காத்தவன். எதுவும் இனி இல்லை என்ற போதும் தவறால் இன்று வரை நலன் காக்கும் மனிதநேயம் கொண்ட முள்ளிவாய்க்கால் வைத்தியர் வீரசக்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பின் 2024ஆம் ஆண்டுக்கான உயரிய விருதான மண்ணின் மைந்தன் விருதினை வழங்குவதில் கிளி பீப்புள் அமைப்பு இந்த பிரித்தானியாவிலே மிகச் சிறப்பான வகையிலே பணியாற்றி வருகின்றது. அவர்கள்தான்
டாக்டரை அழைத்து இந்த விருதை கொடுத்தவர்கள். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் கிளிப்பீப்புள் ஆரம்பித்த காலப்பகுதியில் நாங்கள் ஆரம்பத்தில் கொப்பிகள் வடக்கு கிழக்கில் கொப்பிகள் வன்னி கிளிநொச்சியில் உங்களுக்கு தெரியும் யுத்தம் முடிந்த பின்பு 2009க்கு பின்பு அதுக்கு முதல் கல்வியில் நாங்கள் இலங்கையில் எல்லாருக்கும் தெரியும் முதலாவதுல வடமாகாணம் கிழக்கு மாகாணம் அப்படி முதலாவது 2வது இருந்தது. 2009க்கு பிறகு கடைசி 2க்கும் வடக்கு கிழக்கு வந்துட்டுது. ஆனால் இதை புரிஞ்சு கொள்ளுங்க, கிளிப்பீப்புள் கல்வியை மையமாக மருத்துவம் கல்வி அபிவிருத்தி சகலதுன்னு செய்தது. கல்வியை மையமாக வச்சு செய்த உதவிகள் அந்த பிள்ளை பெற்ற பிள்ளை தான் நேற்று வந்த ரிசல்ட்டில் அகில இலங்கையில் பொறியியல் துறையில் 1வது இடத்தை வந்திருக்கு. அது பாராட்டுறோம். உண்மையில் அந்த பணியின் பெறுவர்கள் வேறு தொடங்கி அகில இலங்கையில் 1வது இடம் கிளி மண்ணிலிருந்து அந்த பிள்ளை. எனவே அந்த பணிகள் அந்த பெறுவர்களை பார்க்க தெரிகின்றது. அந்த வகையில் இன்றைய நாங்கள் டாக்டரை மதிப்பளித்து கொண்டிருக்கின்றோம். பேராசிரியர் கணேசராஜா அவர்கள் டாக்டர் தொடர்பாக உங்களுடைய உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பம் வந்தது டாக்டர் சண்முகராஜா இங்கே வரவேற்று அவரை பற்றி பாராட்டி பேச இந்த வாய்ப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்களெல்லாம் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தான் அங்கே இலங்கையிலிருந்து எங்களை தாய் தந்தைகளை அண்ணன் தம்பி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினீங்கள். அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் ஒரு 7-8 வருஷமாக ஜெஃப்னாலையும் கிளிநொச்சிலையும் வவுனியாலையும் வெட்டிக்குளோ திருங்கமலையில் அங்கே யூனிவர்சிட்டியில் 3 யூனிவர்சிட்டியில் நான் ஒரு அட்வைசராக இருந்திருக்கிறேன். அங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கு. இருந்தாலும் அந்த யுத்தத்தில் நடந்த பாவங்கள் இன்னும் எங்களோட மக்களோட மனசில் இருக்குது. அண்ட் இன்னும் நாள் எடுக்கும் எல்லாம் அந்த அந்த நோய் விட்டு போகிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களோட மெம்பர்ஸ் எங்கே இருக்கிறாங்க எங்கள் டயாஸ்போராவில். அஃப்கோர்ஸ் ஜஃப்னாவில் கூறி எங்களோட ஆக்களெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இந்த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி ஏரியா. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு முன்னேற்றத்துக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கணும், வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். I'm very grateful that you came to visit us. நீங்கள் திருப்பி நாளைக்கு போகிறீங்க திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து எங்களோட சேர்ந்து கொண்டாட்டி போகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு இருக்கிறேன். என்னோட மனமார்ந்த நன்றி. And all the very best for a very long and successful career. உங்கள மாதிரி லீடர்ஸ் தான் எங்களுக்கு தேவை. And I'm delighted to have this opportunity to say a few words. Thank you. நன்றி. பேராசிரியர் கணேஷ் ராஜா மலேசியா பேராசிரியர். ஆனாலும் கூட வடக்கு தங்கள தாயக மண்ணை அடிப்படையாக கொண்டு யாழ் பல்கலைக்கழகம் மற்ற வவுனியா வளாகம் கிழக்கு மாகாண யூனிவர்சிட்டியோடு இணைந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார். அவர் தாயகத்திலும் இருப்பார், இங்கே லண்டனுக்கும் பெறுவார். உலகத் தமிழராட்சி அமைப்புடன் இணைந்து ஒரு முக்கியமான பணிகளையும் ஆற்றி வருகின்றார். எனவே அவருக்கு நன்றி. அடுத்ததாக எங்களோட சட்டத்துறையைச் சேர்ந்தவரும் அதே நேரத்தில் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பிரித்தானியாவுடைய தலைவரும் ரைஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டரும் அதே நேரத்தில் பல்வேறு சமூக பணிகளில் முன்னின்று செய்வருமாகிய செழியன் அன்னை அவர்களை டாக்டர் தொடர்பாக சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மண்ணின் மைந்தன் டாக்டர் வீரகத்தி சண்முகராஜா அவர்களே, இங்கே அவரை கௌரவிப்பதற்காக கூடியிருக்கும் அன்பு சகோதரங்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கம். 2009ஆம் ஆண்டு இறுதிக்கால யுத்தத்திலே முக்கியமாக தனது உயிரையும் பணயம் வைத்து கிட்டத்தட்ட 14,000 மக்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றி 300,000 மக்கள் தங்கி இடவசதியின்றி இருந்த வேளையிலே
தனியாக நின்று தமிழ் சமூகத்திற்காக தன் உயிரையே பாராமல் அர்ப்பணித்து சேவை செய்தவர் டாக்டர் வீரகத்தி சண்முகராஜா அவர்கள். அவருடைய சேவை, அந்த சேவையின் எதிரொலி இன்று பலர் நமது தாயகத்திலே உயிருடன் வாழ்கின்றார்கள். அந்த சேவைக்கு இலங்கை அரசாங்கத்தால் அவருக்கு கிடைத்தது, கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலம் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டார். அவர் அந்த நேரம் இருந்த வேளை இங்கிலாந்திலே Physicians for Human Rights PHR என்ற ஆர்கனைசேஷன் கேம்பிரிட்ஜில் இருந்தது. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ப்ரெஷர் போட்டால்தான் அவர் வெளியால் வர முடியும் என்று சொல்லி அவர்கள் முதலிலே இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு அவரை நீங்கள் பிணையிலோ இன்னத்திலோ அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து அவருடன் சேர்ந்து ரெட் கிராஸ் மற்றது அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படியான ஸ்தாபனங்களும் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து 3 மாதத்தால் அவர் தனது பணியை மீண்டும் நீங்கள் இந்த டிவியில் பார்த்த போல் வன்னி மண்ணிற்கு சென்று தொடங்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நாங்கள் அவருடைய சேவையை என்று பாராட்டி கிளி மக்கள் கொடுத்த அந்த மண்ணின் மைந்தன் அவருடைய கௌரவத்திற்கு நன்றி செலுத்தி அவர் மீண்டும் தனது சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இவ்வேளை நாங்கள் எல்லோரும் விடுதலையை நோக்கி பயணிக்கின்றோம். அந்த விடுதலை சுடர் எங்கள் மனதிலே என்றும் தீவிட்டு எரியும். அதுவரை தமிழா நீ இருப்பாய் நெருப்பாய் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒரு சில விஷயத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன். வீரகத்தி பெற்றெடுத்த வீர புதல்வன் டாக்டர் சண்முகராஜ் அவர்களுக்கு இந்த விழா எடுப்பதில் நாங்கள் எல்லோரும் பெருமை கொள்கின்றோம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி ஒன்று, a friend in need is a friend indeed. எல்லோருக்கும் உதவி செய்து தனது உயிரையும் பணயம் வைத்து இவ்வளவு காலமும் எமது மக்களுக்காக, தாயக மக்களுக்காக தனது உயிரியை தியாகம் என்ற அளவுக்கு போய் மக்களிடம் பேரும் பெற்ற டாக்டர் சண்முகராஜா அவர்களை மண்ணின் புதல்வன் என்று இவர் என்றும் மண்ணின் புதல்வன். 2024 மாத்திரமல்ல, என்றும் ஒரு மண்ணின் புதல்வனாக சீராக சிறப்பாக வாழ்ந்து எங்கள் மக்களுக்கு மேலும் மேலும் சேவையை செய்ய வேண்டும் என்று லண்டன் பரோ ஆஃப் சட்டன் இதில் நான் ஒரு டெப்யூட்டி மேயராக இருக்கிறேன். எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு அந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி மேஜர் திரு சகாதேவன் அவர்களுக்கு. அடுத்ததாக திரு விமல் ஒரு சிறு வார்த்தைகள். நீங்கள் உங்கள் எல்லோரும் கூடியிருக்கும் எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். சண்முகராஜாவுக்கு எனது வணக்கம். என்னுடைய பேர் விமலதாசன். நான் ஆரம்ப காலங்களில் தமிழர் நலவாழ்வு நிலையம் என்று லண்டனில் ஒன்று ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த வந்தபோது அப்பொழுது 2002ஆம் ஆண்டு நான் வந்தபோது நானும் டாக்டர் புவியும் வந்தனால் அந்த நேரம் எங்களிடம் கேட்கப்பட்டது ஒரு ஹெல்த் சென்டர், ஹெல்த் சர்வீஸ் ஒன்று எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. அப்போ நான் க்ரியேட் பண்ணால் தமிழ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு முதல் வேலை செய்து, அப்போ அதில் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உண்டு. அந்த நிறைய ப்ராஜெக்ட்கள் செய்த நாங்கள். அதாவது ஸ்லீபன் ஹெல்த் சென்டர் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்போ சத்தியமூர்த்தி இவர் சண்முகராஜா எல்லாத்தையும் கண்டு கதைத்து அந்த தேவையை நாங்கள் அந்த நேரம் செய்திருக்கிறோம். அப்போ தான் இவற்றை வீட்டை போய் சாப்பிட்டது, பாலா மாஸ்டர் வீட்டை போய் சாப்பிட்டது. அந்த பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்தான் தாயகம் ஹாஸ்பிட்டல் உண்டு. அதுக்கு நீங்களும் வந்தீங்க என்ன?
அந்த அது ஒரு அடிக்கல் நாட்டினாங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இட்ஸ் எ டெர்ஷரி ஹாஸ்பிட்டல். அந்த ஹெல்த் செக்டர்லையும் நாங்கள் வேலை செய்தாங்க. ஆனால் பேந்து அதெல்லாம் அப்படியே உடைந்து முழுக்க முடிக்கலாம் போச்சு அந்த ப்ராஜெக்டை. ஆனால் அதுக்கு பிறகு திரு சண்முகராஜா, டாக்டர் சண்முகராஜா அவர்கள் இப்படி தன்னிலம் பாராமல் ஜெயிலுக்கும் போய் வந்து எங்கள் மக்களுக்காக மீண்டும் இந்த மருத்துவ சேவை செய்வதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவர் மண்ணின் மைந்தன் என்று கூறுவதை விட என்றும் அவர் எங்கள் மைந்தன் என்று கூறிக்கொள்வதை பெருமை அடைகிறோம். நன்றி. நன்றி திரு விமலதாஸ். உண்மையிலே அன்றும் இன்றும் என்றும் மண்ணின் மைந்தன் உண்மையே வந்தான். என்னை இப்போ சேவையாற்றி கொண்டு தான் இருக்கிறார். எனவே மருத்துவ போராளிகளாக இருந்தவர்கள் ஓய்வெடுப்பதில்லை, தொடர்ச்சியாக மக்களுக்கு பணியாற்றல். அதுக்கு நல்ல கருத்து. அடுத்ததாக ஓபிஇ பட்டம் பெற்ற இந்த அரச உயர்ந்தவர்களால் அரச பரம்பரையால் மதிப்பளிக்கப்பட்ட பல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய விரிவுரையாளர் இருக்கின்ற பல்வேறு முக்கியமான கண்டுபிடிப்புகளின் சொந்தக்காரனான டாக்டர் சபேசன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். டாக்டர் சண்முகநாதன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை நல் வணக்கங்க. Good evening, ladies and gentlemen. It is such an honor to be here today and to celebrate this special occasion of honoring our exceptionally talented service person, Dr. Shanmuganathan. Shanmugaraja, apologies. And I think this is great to see such an individuals require dedications and commitments, especially when we were in those final days in our those difficult times in Muliwaikal. And during that time, that is when you truly see dedication and your service. It is not easy. It's easier to do things when things are going so well. Leadership is so easy when things are going so well. You get tested by the God. You get tested by the God when things are very difficult. And it's clear evidence that Dr. Shanmugaraja has done clear justice to the God for the skill and the talent the God gave him to show to our people, to the service of our nations, to the service to the Tamils. And for that, we will always be grateful and we will always be grateful. And I'm sure there will be many other Tamil younger generation will look up to you as a role model to wanting to do something to our society, come to the community. So learning from him, I think that we got to give that to the next generation, so that our next generations also become role model like you, also become like Dr. Shanmugaraja, not only in medical field, but also in politics. I think what we have seen time and time again, we never managed to get to the top in politics in Sri Lanka. But I think having seen what Dr. Shanmugaraja achieved in medical field, I think that is also possible. So maybe with the help of Dr. Shanmugaraja and others in politics, we should be trying to see what we could do to our nation in Sri Lanka. If we don't do that, we're never going to get there. Only way to get there is education and education. That education is what fuel the politics and everything. If you take in this country, majority of the prime ministers are from Oxford, and that's the fact. You don't just become the prime minister by just going to school and becoming the next day the running this country. And so if we can make our nations by creating our next generation kids to Harvard and Cambridge and Oxford, these are the top universities in the world, and send them back to our nations and become the top politicians, hopefully one day we might have a better fair stake in our countries. So with that sort of reflection on medical field and politics, the one final last angle I want to emphasize is entrepreneurship. And Professor Kanai Raja, sorry, apologies if I'm pronouncing your name incorrectly. Kanai Raja, thank you. Entrepreneurship is what another angle needed in the north and the east, because
if we don't do that, the North and East not going to last long. And what we got to be using is that there are amazing resources, there are amazing business opportunities, learning from even India. Look at those IT services the Indian managed to do. Look at the Tata model. Look at that amazing software services they managed to build. They managed to build billion-dollar businesses. And they managed to create CEOs are today running the Americans' big businesses, Google, Microsoft, you name it. And so if we can tap on those talent we have in Sri Lanka, if we can tap on the business opportunities we have in the North and the East, and combining all these angles, I think we could have amazing futures. So I think the future could be completely bright and unique and different with working closely with you and Dr. Sanmaraj and Professor Ganesh Raj and people like that, those individuals, and collaborating, we got to come together. I think one person alone could not going to get too far. We could create these synergies by putting those two together, have a long-term vision. I think we could have an amazing future for the people in the North and East who well deserve that. So on this occasion, thank you once again, and hand in heart, and we are so grateful for all your amazing work, for those lives you have saved. And we are truly grateful, and I really mean all of those words I've just said to you, and grateful for your help and service. Thank you. Thank you. நன்றி டாக்டர் சபேசன். நான் ப்ரிப்பேர் பண்ணேன் மிக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் நேர்த்தியாக பேசியிருந்தேன். அவரும் வடக்கு கிழக்கில் இங்கே கல்வித்துறையில் இருந்தாலும் வடக்கு கிழக்கில் கல்வி சம்பந்தமான அடுத்த ஆசிரியர்களுக்கான விரிவுரைகளை அங்கு சென்று தன்னாலான செய்யக்கூடியதை கல்வி திணைக்களத்தோடு வடக்கு வடமாகாணம் கிழக்கு மாநில திணைக்களத்தோட கல்வி அமைச்சோடு இணைஞ்சு கல்வி பணிப்பாளர்களோடு இணைந்து ஆசிரியர்களுக்கான விரிவுரைகளையும் அங்கே வழங்கி வருகிறோம் எங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு. எனவே அந்த வகையில் அதையும் நினைவு கூர்ந்தோண்டு நாங்கள் இன்றைய கதாநாயகனாக இன்றைய வீட்டிருக்கின்ற எங்களுடைய இவருடைய வரலாறு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கான ஒரு வழிகாட்டியாக அமையும். அந்த வகையில் இன்றைய பிரதம விருந்தினரை நாங்கள் அன்போடு அந்த கதாநாயகனை அந்த வன்னியின் மந்தனை நாங்கள் அந்த பேரையும் சொல்ல வேண்டும். ஏன்னா மற்றது எங்களை மனிதாபிமானத்துக்கான ஃப்ளைட் ஆஃப் ஹியூமனிடேஷன் என்று நாங்கள் தென்பாச்சு அவர்கள் மற்றது தேசத்திற்கான வைத்தியர் என்று எங்களுடைய முள்ளியவள வித்யானந்த கல்லூரியால் வழங்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மக்களால் அழைக்கப்பட்ட அந்த வகையில் அவர்கள் எங்களுடைய பிரதான உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கம். இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் பெரியோர்கள். அந்த வகையில் நான் ஒரு சிறியவனும் எல்லா வகையிலும் ஒரு சிறியவன் தான். நீங்கள் சேவை என்றது நாங்கள் குறிப்பிட்ட காலம்தான் செய்திருக்கின்றோம். நீங்கள் பெரிய சேவைகள் செய்திருக்கிறீர்கள். மற்ற கல்வி அறிவிலும் என்னிடம் விட பெரியவர்கள். நான் ஒரு டாக்டரும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஒரே ஒரு டிகிரியோடு இருக்கிறார், 2 டிகிரி ஒரு போஸ்ட் கிராஜுவேட். அந்த வகையில் நீங்கள் பெரிய படித்தவர்கள், மற்ற பலக்கான சேவை செய்தவர்கள், நீங்கள் பண்பாளர்கள். அத்துடன் இந்த தாயத்தில் இருந்து கொண்டு எங்கள் நிலத்தில் வாழுகின்ற மக்களுக்கு உதவி செய்து அதை உங்களுடைய சந்தோஷமாக கருதுபவர்கள். களத்தில் இருப்பவர்களுடைய சந்தோஷமே உங்களுடைய சந்தோஷம் என்று நினைத்து உதவி செய்கின்ற பெரிய உள்ளம் கொண்டவர்கள். நீங்கள் இங்கே என்னை கூப்பிட்டு கௌரவித்தது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. சொல்லப்போனால் சொல்லுவார்கள், சேவை என்பது அது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒன்றையும் எதிர்பார்க்காமல் செய்வது. இன்னொரு இதை சொல்லுவார்கள், அதில் நாங்கள் வேறு உலகத்துக்கு போய்க்கக்கூடிய அதை நாங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த பலனை நாங்கள் செய்த சேவை என்ற பலனை அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே எனக்கு பல மதிப்புகள் கிடைத்தது. அது உங்களுடைய பெருந்தன்மை. அதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இந்த பெருமைக்குரியது எல்லாம் எங்களுக்கு இருந்தது. இதில் பலர் இந்த கடைசி இறுதி நேரத்தில்
வைத்தியசாலை நடத்த பலர் வேலை செய்தார்கள். என்னென்ன சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன பேர் சர்ஜரி செய்தார்கள், சிகிச்சை அளித்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெளியில் தெரியாது. அதே இது என்னோட இந்த அரசாங்க வைத்தியர் சத்தியமூர்த்தி, மற்ற வரதராஜா, மற்ற போன்ற வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். அவர்கள் அரசாங்கத்தோடு இருந்தபடி அவர்கள் முகம், நானும் அரசாங்கத்தோட போராளியாக இருந்தாலும் நான் அரசாங்கத்தில் இணைந்திருந்தபடியாக இந்த முகம் வெளியில் தெரிஞ்சது. ஆனால் எங்களை முகம் தெரியாமல் கன வைத்தியர்கள் வேலை செய்தார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ வைத்தியர்கள் வேலை செய்தார்கள். அதை விட எத்தனையோ எங்கள் விடுதலை புலிகளால் பயிற்சிக்கப்பட்ட MBBS ஈக்குவலான மருத்துவர்கள் வேலை செய்தார்கள், மருத்துவ போராளிகள் வேலை செய்தார்கள், மருத்துவ தாதியர்கள், உதவி வைத்தியர்கள் என்று வேலை, நிர்வாகம் என்று வேலை செய்தார்கள். அதை விட அரசாங்க வைத்தியர்கள் வேலை செய்தார்கள், அரசாங்க தாதியர்கள், மற்ற அரச உதவியாளர்கள், ஹெல்த் ஏசன் என்று அது ஒரு டீமாகவே எல்லாம் வேலை செய்தார்கள். அந்த கட்டமைப்பு அரசாங்க கட்டமைப்பு இயங்கியது. அதே நேரத்தில் மருத்துவ பிரிவினர் உடைய கட்டமைப்பு இயங்கியது. மருத்துவ பிரிவினர் கட்டமைப்பு நீண்ட காலமாக இயங்கி வந்தது. அந்த கட்டமைப்பின் வளர்ச்சியும் அதிலே இந்த சீனியர் டாக்டர் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி கடைசியிலே ஒரு அனுபவமாக வந்து தான் இந்த வேலை திட்டத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அது மிகவும் ஒரு கடைசி காலங்களில் நாங்கள் கூடி எங்களை வேலை கூடி நாங்கள் ஒழுங்காக செய்ய முடியாமல் போனது காரணம் ஒரு கடைசி நாட்களில் 4-5 நாட்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பீரியட். ஒரு சர்ஜரி நினைக்கிறேன் ஒரு 14ஆம் தேதி பிறகு சர்ஜரி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ முதல் கட்டங்கள் எங்களால் காப்பாற்றக்கூடிய நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய இருந்தது, ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, டெத்தை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, இல்லை ஒரு லெக்கை சேவ் பண்ணக்கூடியது, ஒரு வெஸ்கரசரியோ இதை சேவ் பண்ணக்கூடியது, ஒரு அம்மாவை காப்பாற்றக்கூடியது, ஒரு குழந்தையை பெறக்கூடியது, அதே செய்யக்கூடிய இருந்தது. 14ஆம் தேதி பிறகு அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அது மட்டும் செய்ததே பெரிய ஒரு கடினமான முயற்சியாக இருந்த உழைப்பாக இருந்தது. அதுக்கு எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோடைய முயற்சி, எத்தனையோ ஒரு தொடர் வேலை அதில் முக்கியமாக இருந்தது. அதை விட பொதுமக்கள் எல்லோரும் அதில் பங்களித்தார்கள். போராட்டம், நாங்கள் ஒரு கொள்கையில் போராட்டத்துக்கு போயிருந்தோம். நானும் அது என்னுடைய A-level எடுத்துகிட்டு தான் நான் போராட்டத்தில் இணைந்திருந்தேன், எங்கள் நண்பர்களுடன் இணைந்திருந்தேன். ஏதோ எங்களுக்கும் இந்த ஒரு நாங்கள் எங்களுடைய இனம் ஒடுக்கப்படுகிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே நேரத்தில் ஒடுக்கப்படுவது அதுக்காக நாங்கள் போராடின பொழுது அதில் நேரடியாக பங்கு பெற்றினவர்களை விட மற்றவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள், மற்றவர்களும் காயப்பட்டார்கள், சும்மா இருந்தவர்களை உயிரையும் எடுத்தார்கள். அதுவே காலங்காலமாக எங்களுக்கு போராடணும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. எங்களை போன்றவர்கள் போராட்டத்தில் இணையணும் என்றது எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. தனியாக ஒன்று போராடுறவர்களுக்கு, இந்த நாட்டை நேசிக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும் என்று போனோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக இருந்து சும்மா ஒன்றுமே செய்யாத அவர்களுடைய உயிரையும் எடுத்தார்கள். பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த போராட்டத்தால் எல்லோருமே பாதிக்கப்பட்டது. அது திட்டமிடப்பட்டும் சில விடயங்கள் செய்தது, திட்டமிடாமலும் சில விடயங்கள் நடந்தது. எல்லாரும் ஒழுக்க கட்டுப்பாடுகளை பேணாமலும் நடந்தது. சில பேருக்கு கண்டும் காணாமலும் விட்டார்கள். அப்போ குற்றமிழைத்தார்கள். கன விடயங்களை திட்டமிட்டும் செய்தார்கள், திட்டமிடாமலும் செய்தார்கள். பிழைவிட்டவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கவில்லை. பிழைவிட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பது ஒரு பக்கம், பிழை என்றது பிழைவிட்டவர்களுக்கு தெரியது ஒரு பக்கம். நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுடைய நோக்கம், நீங்கள் பிழை விட்டிருக்கிறீர்கள் என்றது தெரியணும். ஒரு ஆளுக்கு பிழை தண்டனை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். ஒரு ஆள் பிழை விட்டிருக்கின்றார் என்று தெரிய வேணும். அதுதான் முக்கியம். அதுக்காக எனக்கு தெரியும், இந்த நீங்கள் பிழை விட்டிருக்கிறீர்கள் என்றதுக்காகவே இங்கே பல புலம்பெயர்ந்த இருக்கின்ற நாடுகளில் இருந்து எங்களுடைய ஆக்கள் கணக்கு கஷ்டப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தான் பிழை விட்டேன் என்று தெரிந்தால் தான் அடுத்த முறை பிழை விட யோசிப்பான். இப்போ முதற்கட்டம் பிழை விட்டுருக்கிறீர்கள் அவர்களுக்கு உணர்த்தணும். அந்த இதில் அதே நேரத்தில்
எங்களோட நாட்டில் இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கில் முன்னணியில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் செய்கிறபடியாலும் அதோடு எங்களோட நாட்டுக்காண்டி குரல் கொடுப்பதற்காண்டி தான் அங்கே நாங்கள் எங்களோட இருப்பு நிரந்தரமாக எங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு எப்பயும் இங்கே இருக்கிறவர்களுடைய சப்போர்ட் இருக்கின்றது ஒரு எண்ணம் இருந்தது. முதல் எங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தது, ஒரு தலைவர் இருந்தார், ஒரு அமைப்பு இருந்தது, ஒரு கட்டமைப்பு இருந்தது. எங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு அடிப்படை இருந்தது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எண்ணம், இது எல்லா வகையிலும், அது தனியாக செய்யலாம், குடும்பம் செய்யலாம், குரூப்பாக செய்யலாம், ஒன்றும் எங்களுக்காண்டி குரல் கொடுக்கிறது அதுக்கு நாங்கள் எப்பயும் தலை வணங்கி உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் இருக்கணுமென்றது எங்களுடைய விருப்பம். நாங்கள் திரும்ப நான் இந்த போராட்டம், அதில் காயம், அதுகளை பற்றி நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களை பாதிப்படைந்தபடியால் சில விடயங்களை எங்களோட மருத்துவ பிரிவை உருவாக்கி அவைகள் ட்ரெயின் பண்ணி அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சக்ஸஸாக செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற சேலஞ்ச் போருக்கு பின் நான் நினைக்கிறேன், போருக்கு பின்பு மீள்குடிய கடைசியாக இருந்த டீமுக்கு வேலை செய்த வைத்தியர் குழாமுக்கு நானும் ஒருவனாக இருந்தேன். கூடுதலாக என்னுடைய பேர் வெளியில் இப்போ வந்ததோ, அங்கே உள்ளுக்கு இருக்கிற கதைக்கு இப்போ தான் வெளியில் வந்தது. உள்ளுக்கிற கதைக்கிற காரணம் அந்த வைத்தியசாலை, முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை என்ற இன்சார்ஜ், நான் அப்போ மெடிக்கல் சூப்பரிண்டனாக இருந்தேன். இப்போ அதை பணிப்பாளர் என்று சொல்லுவாங்க. அந்த வைத்தியசாலை முதல் இப்போ டிரெக்டர்ன்றவங்க முதல் சூப்பரிண்டர் எங்களோட வைத்தியசாலை அந்த இடங்களில் மூவ் பண்ணி கூடுதலாக கிளர்ச்சி வைத்தியசாலையும் நடந்தது. இங்கிட்ட தான் அந்த இறுதி காலங்கள் அந்த மாஞ்சோலை என்ற வைத்தியசாலை இயங்கியது. அதால் அதுன்ற பொறுப்பாக இருந்தபடியாக அந்த வளங்கள் எல்லாம் என்னிட இருந்தபடியாக நாங்கள் இருந்தோம். ஆனால் அதில் வேலை செய்தது கன வைத்தியர்கள். அந்த கடைசியாக திரும்ப மீள்குடியேற்றப்பட்ட பொழுது மல்லாவி பகுதியில் மீள்குடியேற்றையும் அந்த வைத்திய குழாமில் நானும் ஒருவராக இருந்தேன். ஏண்டா கிட்டத்தட்ட எங்களை 6ஆம் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி தான் கைது செய்யப்பட்டார். 18ஆம் தேதி அங்கே போனோம் எங்கள் 4ஆம் மாடியில். பிறகு 8ஆம் மாதம் 24ஆம் தேதி பிணையில் விடுதலை செய்தோம். 10ஆம் மாதம் 21ஆம் தேதி மீள்குடியேற்றம் துவங்கப்பட்டது. அந்த மீள்குடியேற்றத்தில் நான் ஒரு வைத்தியராக வந்தேன். அந்த வைத்தியசாலையின் இன்சார்ஜாக இருந்தேன். நான் வரும்பொழுது சரியான கஷ்டமாக இருந்தது. சரியான வசதிகள் இல்லை, வைத்தியசாலை வசதி இல்லை, வீடுகளோ வசதிகள் இல்லை. அப்படி ஒரு மீள்குடியேற்றம் துவங்கி மிகுந்த கஷ்டத்தின் பற்றியில் முழுடைய மெல்ல ஆரம்பித்து இப்போ மக்கள் ஓரளவு அங்கே இருக்கிறவர்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். வைத்தியசாலை நல்ல நிலைமையில் இருக்குது, பாடசாலைகள் கட்டப்பட்ட நல்ல நிலைமையில் இருக்குது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா இந்த பகுதிகளில், விடுபட்ட பகுதிகளில், மன்னான்ற ஒரு பகுதி, வவுனியான்ற பகுதி, கிளிநொச்சி மாவட்டம் ஃபுல்லாக, முல்லைத்தீவு மாவட்டம் ஃபுல்லாக, மற்றது யாழ் மாவட்டத்தில் ஒரு பகுதி. அப்படி இப்பொழுது அது கட்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்காரு. படிப்பு நல்ல நிலைமையில் இருக்கின்றது. எல்லா மாவட்டங்கள்லேயும் இப்போ பின்னுக்கு இருந்தது 9வது இடத்தில் இருந்த வடமாகாணம் இப்போ வந்த ரிசல்ட்டே 3வது இடத்தை நோக்கி வந்திருக்கிறது. அப்போ படிப்பு, கல்வி, சுகாதாரம் எல்லா துறையிலும் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல ரிசல்ட் இருக்கு. அகில இலங்கை ரீதியில் கூடி முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மெரிட்டில் ஜெஃப்னா கிண்டு காலேஜ், வேம்படியர்கள் கூடி நாளுக்கு மெரிட்டில் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஜெஃப்னா கிண்டுக்கும் ரோயல் காலேஜுக்கும் சரியான போட்டி, யார் கூட மெரிட்டில் போகிறது. ஆனால் எங்களில் தொகை குறைவாக இருந்தாலும் எங்களோட கல்வியில் முன்னுக்கு போய் கொண்டிருக்கோம். கல்வி என்பது இப்போ முக்கியம். அன்றைக்கு கல்வி இருக்கிறதால தான் எங்கள் கல்வியும் காசும் பொருளாதாரமும் எங்களுக்கு முக்கியம். அது ரெண்டும். ஆனால் எங்களுக்கு அது வெளியிலேருந்து கூட கிடைக்க வேண்டியிருக்கு. அதை எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள் என்றில் ஒவ்வொரு தரம் இங்கே வேலை செய்கிறாரோ, இந்த ஒரு நாட்டில் வேலை செய்கிற தன் உறவினருக்கோ அது தனியாக குடும்பமாக செய்து கொண்டிருக்கிறது. அதால் எங்களுடைய அடிப்படை வசதி கூடியிருக்கு, வாழ்வாதாரம் கூடியிருக்கு, தரம்
வாழ்க்கை தரம் கூடியிருக்கு. அது இன்னும் நாங்கள் கூட்டணும். ஆனால் வேறு வேறு சேலஞ்சுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. மருத்துவத்துறையை உட்படைக்க சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஏஜிங் தெரியும். அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஏஜிங் பாப்புலேஷன் கூடிக்கொண்டிருக்கு. டெமோக்ராஃபி சேஞ்ச் பண்ணுது. வேலை செய்கிற இளமாக்கள் வந்து மைக்ரேட் பண்ணி போய் கொண்டிருக்கணும். பர்த் ரேட் குறைஞ்சி கொண்டு வருது. டெத் ரேட் ஓரளவுக்கு மாறையில்லை. ஓரளவுக்கு இலங்கையில் 1.5 லட்சம் மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறோம். பிள்ளை பிறக்கிறாக்கள் ஒரு வருஷமும் 10,000 குறைஞ்சி கொண்டு வருது. ஒரு வருஷம் 10,000 8 to 10,000 பிள்ளை நம்பர் ஆஃப் டெலிவரி குறைஞ்சி கொண்டு வருது. அப்போ அது குறைஞ்சி கொண்டு வருது. யங் ஏஜாக்கள் மைக்ரேட் பண்ணினோம் ஒர்க்குக்காண்டி. அப்போ ஏஜிங் பாப்புலேஷன் கூடிக்கொண்டு வருது. கன பேர் இப்போ கனடாங்கால வேறு நாடுல இருந்து குறைய வயதானாக்கள் அங்கே வந்து இருக்க வலிக்கிறோம். ஏஜிங் பாப்புலேஷன் கூடிக்கொண்டு இருக்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எங்களுக்கு கூடிக்கொண்டு வருது. அப்போ எல்லாமே கூடுது. இப்போ ஹார்ட் அண்டா ஸ்டெண்டிங் அதுகள் தேவையாக இருக்குது. மற்றது உதப்பிரிக்கண்டா உங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அது அப்படியே மற்ற ஃப்ராக்சர்ஸ், அது நெக் ஆஃப் த ஃபீமர் ஃப்ராக்சர்கள் கூடிக்கொண்டது. ஐயில் பெரிய சேலஞ்ச் கேட்ராக்ட் கூடிக்கொண்டு. இப்போ முதல் வந்து விஷன் 2020 என்ற ஒரு இதை துவங்கினார்கள். என்ன தீர்க்கக்கூடிய கண்ணின்ற பிரச்சனை முழுக்க தீர்க்கணும் உண்டு. ப்ரிவென்ட் பண்ண ஐ விஷனில் என்ன ஐ விஷன் பிரச்சனை. அப்போ அதில் மெயின் பிரச்சனை கேட்ராக்கை கிளியர் பண்ணணும் வழி கிடையாது. கேட்ராக்கு லென்ஸ் பிரச்சனை. முதல் கவர்மெண்ட் லென்ஸை வண்டி கொடுக்கணும். அப்புறம் இப்போ லென்ஸை ஃபுல்லாக வாங்கி பாட்டிட்டு இப்போ கேட்ராக் சர்ஜரி கூட இந்த வடபகுதியில் நடக்கிற காரணம் பிரித்தானியாவில் இருக்கிறார்கள். எனக்கு ஆரண்டு அது தெரியாது. அது வடபகுதியில் இருக்கிறவங்க முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணினோம். வேறு கேட்ராக் சர்ஜரிக்கு லென்ஸை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதால் கேட்ராக் சர்ஜரி பேக்டாக் குறைவாக இருக்குது எங்கள் வடமானது. அது தொடர்ந்து நடந்துகிட்டு உண்மையாக அந்த வகையில் பிரித்தானியாவில் இருக்கிற யார் செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. அவர் சாய் நிறுவனத்துக்களெல்லாம் செய்யணும். அவைகளுக்கும் நன்றி. அது அவையை செய்தாலும் இங்கே ஒரு கலெக்ஷன்லாம் நம்ம செய்கிறோம்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து செய்யப்படுது. அது வடமாகாணத்தில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏஜிங் இது மற்றது. அதே நேரத்தில் கார்டியோலஜி மிகவும் திறமாக செய்யணும். கேட்லாப் பேர் செய்யணும். இது கேட்லாப்பில் இப்போ ஸ்டெண்ட் இல்லை. இப்போ ஸ்டெண்ட் எல்லாம் இப்போ அது ஒரு சேலஞ்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்டெண்டு சில சைஸ்கள் இல்லை. அப்போ ஸ்டெண்டை வெளியிலையும் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. வெளியில் வந்து உள்ளுக்க வைக்கல நிலைமை இருக்குது. அப்போ அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஸ்டெண்டு ஆனால் எங்கட ஹாஸ்பிட்டலில் அதுக்கும் ஒரு திறமையான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 3 கார்டியோலஜிஸ்ட் இருக்காங்க. அதோட கவரப் அதை விட 2 ஆக்டிங் அட்டெண்ட் கார்டியோலஜிஸ்ட் இருக்காங்க. மிகவும் திறமாக நடந்து கொண்டு இருக்கிறது. வானியாலையும் கேட்லாப் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் எந்த வளர்ந்து நடக்குன்னு எனக்கு தெரியலை. மற்றது அடுத்தது சேலஞ்ச் வந்து ஓதோபீடிக் சேலஞ்ச் என்று எடுத்துக்கொண்டால் ஓதோபீடிக்கில் வந்து எங்களோட ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 2 பெர்மனன்ட், அதோட இன்னொரு ஆன்சபிள் 3 ஓதோபீடிக் சர்ஜன் இருக்கிறேன். ஆக்டிங் ஆல்கமிக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டு கூட காரணம் எங்களோட அக்யூட் இன்சிடென்ட் எடுத்தால் எங்கள் இன்ஜரியில் கூட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அது எடுப்பதற்கு கூடுதலான அளவுக்கு. இப்போ முந்தின மாதிரியில் நான் இங்கே பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எவ்வளோ வெஹிக்கிள் இருந்தாலும் ரோட் ரூல்ஸ் நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் படி ஆக்சிடென்ட் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து படாரண்டு இப்போ ரோட்டுகளையும் போட்டிருக்கணும். ஆனால் ரூல்ஸ் குறைவு, ஊழலும் இருக்குது, கொஞ்சம் லஞ்சங்கள் அதுகள் இருக்கபடியாக நான் நினைக்கிறேன் இங்கே அதுகளை ஒன்றும் செய்யலான்னு சரிங்கிறேன். அப்போ அதுகளும் இருக்கபடியாக ஜென்ரேஷன் மோட்டர் சைக்கிள் ஓடுறதும் இதுன்றதும் அடிபடுறதும் எத்தனையோ பாருங்க. பப்ளிக் சர்வீஸ் பஸ்ஸுகள் எத்தனை நேரம் அடிபட்டுருக்கு. அப்போ கூட ஆக்சிடென்ட் நடக்க உண்டு. அதால் கூட உதப்பிடிக்கு ஒரு சேலஞ்ச் 2 சேலஞ்ச். ஒன்று ஏஜிங்கால் எங்களுக்கு கூட அட்மிஷன் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நெக் ஆஃப் த ஃபீமர் ஃப்ராக்சர், அதோட அந்த பிரச்சனையோட அடுத்தது ஏஜிங் பாப்புலேஷன் பிரச்சனை அதை தவிர்க்க இயலாது. ஏஜிங் பாப்புலேஷன் கூட அந்த பிரச்சனை. அடுத்து இந்த பிரச்சனை ஆக்சிடென்ட். அப்போ அது ஓதோபீடிக் சேலஞ்ச். அதுக்காண்டி இப்போ எல்லா இடத்துலையும் ஓதோபீடிக் சர்ஜனை ஒரு ஆளை மற்ற ஹாஸ்பிட்டலையும் போட்டிருக்குது.
மற்ற ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் போட்டாலும் டிஜிஹெச் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார்னு போட்டிருக்கணும். அதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும். அதில் முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை இருக்குது, சியாமும் இல்லை, மொபைல் எக்ஸை வச்சு தான் சின்ன சின்ன செய்கிறோம். மற்ற அங்கே எனக்கு கேட்க வெயிட்டிங் லிஸ்ட் பின்னு போகுது. தியேட்டர் இருக்குது, சியாம் இருக்குது, மற்ற சியாமுக்கு கூட பண்ணிக்கிறேன், மற்ற டேபிள் கூட இல்லை. அப்படி அது சில பிரச்சனை இருக்குது. அப்போ நான் இதில் கூட மெடிசினை பற்றி கதைக்கிறேன்னு நினைக்கிறேன் வழியில் அப்படியான பிரச்சனைகளோடு போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் தேவையான ஆட்களுக்கு சிலது செய்ய வேண்டியது. அப்போ சில நேரங்களில் தேவையான ஆட்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் செய்ய தேவையில்லை. சில பேர் ஒரு வழியில் ஒரு சாமான் பண்ணுறா வசதியானால் வேண்டக்கூடிய, அப்படி சில நேரம் வேண்ட முடியாத கலைஞர்களுக்கும் மேலேருந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு அமைப்பு கொண்டு வச்சிருக்கிறோம். வேண்டி கொடுக்குறக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்று வச்சுருக்கீங்க. அப்படி எதுவும் செய்கிறேன்டா செய்யலாம்ன்றது என்ற கருத்து. அடுத்தது அதே மாதிரி ஏஜிங் பப்ளிக் விலை சேலஞ்சுகள் அது இருக்குது. அடுத்த ஜெனரேஷனில் உங்களுக்கு தெரியும் ட்ரக்குன்ற பிரச்சனை, போதவஸ்து பிரச்சனை, அது யங் ஜெனரேஷனை கொண்டு போகுது. அதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் தடுக்கலாம். ஏன்னா சுற்றி வர கடல் இருக்கிறபடியாக எந்த நேரம் கடலால் கண்ட்ரோல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். இந்த ஃபிஷிங்கு போகிறாக்களும் சில பேர் அதை ஃபிஷிங்கை சாட்டி செய்கிறாக்களும் இருக்கணும். அதே நேரத்தில் பொல்யூஷன் சப்போர்ட் பண்ணலாம். மற்றது எல்லாம் அது சமூகம் எல்லாருமா சேர்ந்து ஸ்கூல் லெவல் எல்லோரும் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். தனியாக சட்டத்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. மற்ற சூசைட் ரேட்டும் கூட வந்து கொண்டு இருக்குது. அதுவும் ஒரு ஜெனரேஷனில் இருக்குது. அப்போ அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் தேவைப்படுது. ப்ரிவென்டிவ் தான் சரியான முக்கியமான விடயமாக இருக்குது. அதுகளும் ஒரு என்ன திடீரென போர் நடந்து திடீரென மாற்றம் வந்து திடீரென விளைவிக்க ஒரு சேஞ்ச் அதுக்கு சேஞ்சாக இருக்கிறது. அதை விட ஆனால் அது விடாமல் இப்போத்தே இருக்கிற பிரச்சனை போருக்கு பிறகு மருத்துவ ரீதியான பிரச்சனை. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் வருகின்றது. இன்னும் வளர்ச்சி அடையணும், அதுக்குரிய சப்போர்ட் தேவை. அதை விட நாங்கள் எல்லாம் சொல்லுவாங்க போராட்டத்துக்கு போனது கடைசியில் இவ்வளோ பேர் மாவீரராகி நாங்கள் ஒன்றுமே காணையில் என்று அப்படி ஒரு பக்கமும் இருக்குது. ஆனால் அப்படி என்று இல்லை, ஏதோ எங்களோட மக்களுக்கு நன்மை செய்யணும், எல்லோரும் நல்லா வாழணுமெண்டாக்காண்டி தான் போராடினேன். இன்னொரு எனக்கு அழிக்கணுமெண்டாக்காண்டி போராட போவே இல்லை. அப்படி போயிருந்தால் இயக்கத்துக்கு இருந்த வசதிக்கு சுமார் இப்போ நாங்கள் தமிழ் மக்கள் கன பேர் காயப்பட்டு பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் எத்தனை பேர் காயப்பட, அதே மாதிரி சிங்கள மக்கள் என்று காயப்படையில் அப்படி ஒரு இயக்கம் நடத்தையில் அப்படி ஒன்றை செய்யலை, அப்படி ஒன்றை செய்ய யோசிக்கலை. சிங்கள பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு பெறக்கூடாதுன்றதில் உறுதியாக தான் எங்களை அமைப்பு இருந்தது. ஆனால் அது நடக்கலை. அப்போ இப்போ நாங்கள் எங்களோட ஒரே ஒரு எண்ணம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த விலையை கொடுத்த மக்களோட வாழ்வாதாரம், எங்களோட அடுத்த ஜெனரேஷனை கல்வி பொருளாதார ரீதியில் மேல் உயர்த்தி விடணும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் செய்யணும். அதே மாதிரி தனியாக அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் மாத்திரமே இல்லை, அங்கே இருக்கிறார்களும் மற்றவர்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்யணும். அங்கே இருக்கிறவர்களும் ஒரு ஆளுக்கு உதவி செய்து இந்த உலகத்தில் தனியாக ஒரு தரம் வாழ இயலாது, நாங்கள் சேர்ந்து தான் வாழணும். அந்த கொள்கையில் இருந்து கொண்டு அதே நேரத்தில் இந்த இன வேறுபாட்டில் அதை இருக்கிற பெரியவர்கள் வேறுபாடு இல்லாமல் இனிவரும் காலத்தில் நவீன உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இல்லாமல் போய்விட்டது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் பிள்ளையும் சாப்பாடு ஒரே இடத்துலாம் பிறக்கண்டு முந்தின காலத்தில் தண்ணி கொடுக்க மாட்டோம். பிள்ளை பிறந்தா சாராயத்தை குடிப்பினும் காயம் மாறணுமெண்டு அப்படி எல்லாம் மூட நம்பிக்கை இருந்தது ஒரு காலத்தில். பிறகு தெரியும் பிள்ளை பிறக்கிறது வேறு இடத்தால் சாப்பிட்றது வேறு இடத்தாலேண்டு அப்படி தெரிஞ்சா அப்புறம் சில பேர் இப்போயும் அந்த வேலையை செய்ய வருகிறாங்க. அந்த மூட நம்பிக்கை, அப்படியான மூட நம்பிக்கைகள். அதே மாதிரி இந்த இன வேறுபாடை காட்டி மூட நம்பிக்கையை காட்டி
இனம் என்று காட்டி அதால் மதங்களும் மற்ற இருக்கிற அரசியல்வாதிகளும் ஆக்கிரமிப்பு காலகம் அப்பாவி உயிர்களை எடுத்துட்டேன் உண்மையில். ஆனால் எங்கள் தமிழாக்களுக்குரிய அந்த தீர்வை அந்த தீர்வு வந்து அவைகள் கொடுக்கணும். அது கொடுத்தா இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அது அவைகளும் உணர்ந்து கொள்ளணும். நடுகளும் தமிழாக்களுக்குரிய தீர்வை கொடுக்காமல் இப்படி இதெல்லாம் சிறுவனை பின் இந்த மாகாண சபையால் ஏதோ அதிகாரம் கிடக்கண்டு மாகாண சபை இருக்கணும். ஆனால் ஒரு வேலையை செய்கிறேன்டா சரியான கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியும், நான் மாகாண அதிகாரத்துக்கு இந்த வைத்தியசாலையும் இருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு உள்ள அதிகாரங்களை கொடுக்குற மாதிரி அதை ஒழுங்காக ஒரு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். அந்த திட்டத்தை நோக்கி எல்லோரும் நகரணும். ஒரு நல்ல திட்டத்தை முதல் உருவாக்கணும். அப்படியான திட்டங்களை உருவாக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை உருவாக்கி ஒன்று நல்ல திட்டத்தை உருவாக்கணும், நல்ல திட்டத்தை போய் கதைக்கணும், நல்ல திட்டத்தை அவையல் கொடுக்கணும், நல்ல திட்டத்தை அமுல்படுத்தணும். அந்த திட்டத்தின்படி மக்களுக்கு ஒரு நல்ல சேவை கிடைக்கணும். அதுதான் நாங்கள் இதில் அந்த உயிரை கொடுத்தாக்களுக்கும் அர்ப்பணிப்பான செய்தாக்களுக்கும் நாங்கள் செய்கிற ஒரு கடமை. இந்த தமிழாக்களுக்கு தீர்வை நெடுகலும் இல்லாமல் அதை ஒரு நல்ல தீர்வாக கிடைச்சி இந்த வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு வரணும் என்று அதுக்கு உங்களுடைய எப்பையும் உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட்டை இருக்கின்றது. அதுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடுவேன். நன்றி. டாக்டர் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் அந்த போராட்டம் முடிவடைந்த பின்பு உள்ள விளைவுகளை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த விளைவுகளுக்கு இந்த புலம்பெயர்ந்திருக்கிற சமூகம், இதில் இருக்கிறவர்கள் கணிசமானாக்கள் தாயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் அந்த பயணம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் எங்களுடைய விடுதலையை, அதாவது ஒரு அதி உச்ச அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசியல் தீர்வு மிக வேகமாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள், கணிசமான இளைஞர்கள், படித்தவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் வடக்கு கிழக்கில் இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து வடக்கு கிழக்கு தமிழரோட ஜனத்தொகை வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது வடக்கு கிழக்கில். அப்போ நிலம், அவருடைய நிலங்கள் அவர்கள் விட்டு விட்டு வெளிநாட்டுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் இல்லாததாலும், நிரந்தரமான ஒரு அபிவிருத்தி இல்லாததாலும் அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு காரணங்கள், வெவ்வேறு காரணங்களாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அரசியல் தீர்வு என்பது மிக முக்கியமானது. தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எங்களுடைய இருப்பு அங்கே குறைந்து சொல்லுகின்றது. இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் பார்த்தால் எங்களோட வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சனத்தொகையினுடைய தமிழருடைய இருப்பில் இருக்க வேண்டியதில் கிட்டத்தட்ட 1/3 இருந்து இப்போ காப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதாவது 22 லட்சம் மக்கள் தான் வடகிழக்கு தமிழர்கள் இருக்கணும். இலங்கையிலே ஒட்டு மொத்தமாக 11.2% ஈழத்தமிழர்கள் இருக்கணும். 11.2, கிட்டத்தட்ட 76% சிங்களஸ் இருக்கணும். வடமாகாணத்தில் சொல்லப்படுறது தமிழ் பல்கலைக்கழகம் என்று சொல்கிறோம். இலங்கையில் இருக்க பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். பல்கலைக்கழகம் என்று சொல்கிறது ஜெஃப்னா யூனிவர்சிட்டி சொல்கிறது. இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் சில ஃபேக்கல்ட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்களஸின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருது. அதுக்கு காரணம் நிறைய மாணவர்கள், பெரிய படிக்க வேண்டிய மாணவர்கள் ஏலெவல் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் அதிகூடிய ரிசல்ட்டை பெற்றால் வெளிநாட்டுக்கு வெறியினம், அல்லது யூனிவர்சிட்டி முடித்து நல்ல ஜொப்பை பெற்ற அப்புறம் வெளிநாட்டுக்கு வெறியினம், இல்லை ஓலெவல் ஃபெயில் பண்ணினாலும் வெளிநாட்டுக்கு வெறியினம், அது காரணம் ஏலெவல் ஃபெயில் பண்ணினாலும் வெளிநாட்டுக்கு வெறியினம். பல்வேறு வழிகளிலும் புலம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு போராட்டத்துக்கு பின்பும். அது வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளி. எங்களுக்கு நிலத்தை தக்க வச்சாதான் நாங்கள் எங்களுடைய தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிலத்தை தக்க வைக்கிறது மக்களை தக்க வைக்கணும். அதுதான் டாக்டர், அதுக்கு பின்னுக்குள்ள விளைவு மக்களை தக்க வைக்கணும். மக்களை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை செய்ய வேணும். நிரந்தரமான அபிவிருத்தி செய்யப்பட வேணும் என்றால் அங்கே நிரந்தர அரசியல் தீர்வு வேணும். அரசியல் தீர்வு இல்லாமல் நிரந்தர அபிவிருத்தி சாத்தியம் இல்லை. ஏனென்றால் எந்த அபிவிருத்தியும் அந்த மத்திய அரசை நோக்கி தான் இருக்கும். கட்டுப்படுத்துறதுகள், நெறிப்படுத்துறது எல்லாம் அங்கே இருக்கும். தமிழக கையில் அந்த அபிவிருத்திகள் இருக்க வேணும் என்றால் அரசியல் தீர்வு வேணும். எனவே கனகாணிகள் விற்கப்படுகின்றது. டாக்டர் சதானந்தன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஒரு கிளினிக் நிகழ்வில் சந்திக்கின்றது. அவர் மெல்லாய்க்கு போயிட்டு வந்திருக்கேன். மாதம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அங்கே இருந்த வீடுகள் எல்லாம் முழுமையாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய வீடுகளை கட்டி பெருப்பிச்சு போட்டு அவை இந்த சொந்தக்காரரை இருந்துச்சுன்னா பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவைகள் வெளியில் போனால் பிறகு ஒரு ஆக்களை பராமரிக்கிற ஆக்களை போட்டுச்சுன்னா பிறகு கொஞ்ச நாள் காசு கொடுத்து பராமரிக்க ஆக்களை போட்டுச்சுன்னா பிறகு அவைகளும் சரி வராது என்றுட்டு சிசிடிவி கேமரா போட்டு பார்த்து கொண்டிருக்கணும் இங்கே இருந்து.
இப்போ அதுவும் சரி வராது. எங்களை கேட்கினா நான் வீடு ஒன்று விற்க போகிறேன், காணி ஒன்று விற்க போகிறேன், பிட்டிய பங்களாவில் இருக்குது, யாருக்கும் விற்று தெரிவிக்கலோ அன்றோட காரணம் என்னென்றால் இங்கே எல்லோரும் புலம்பெயர்ந்து வந்துட்டோம். அந்த லேண்டையும் விற்றுட்டால் உங்களுக்கு தெரியும் அது யார் வேண்டி வினமண்டு. ஏனென்றால் காசு இருக்குது, முஸ்லீம் சகோதரர்களுடைய வளர்ச்சி இப்போது அதிகமாக இருக்கின்றார். பாப்புலேஷனை பற்றி சொன்னார், சனத்தொகை வளர்ச்சி தமிழ் குறைஞ்சல் இருக்குது. அவருடைய சனத்தொகை வளர்ச்சி அதிகரித்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுக்கு சனத்தொகை அதிகரிக்காதிருக்க நிலம் வேணும், காணி வேணும். அவர்களே எங்களோட பிரதேசங்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு திருவண்ணாமலை மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையிலேயே 2 மாவட்டம் தான் முஸ்லீம் சனத்தொகை முதலாவதாக இருக்கிற மாவட்டம் 2 மாவட்டம் தான் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிற மாவட்டம். அது இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற அந்த 2 மாவட்டம் தான் தமிழர் கையில் இருந்த மாவட்டம். அம்பாறை மாவட்டத்தில் அதிகப்படிய முதலாவது நிலையில் இருக்கிறது முஸ்லீம். திருவண்ணாமலை மாவட்டம் தமிழர்கள் ஒரு காலத்தில் முதலாவதாக இருந்தால் இன்றைக்கு அவர் முஸ்லீம் சனத்தொகை தான் முதலாவதாக இருக்கின்றது. 2வதுல இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழர்கள் இருந்து இன்றைக்கு 3வதுக்கு போய் கொண்டிருக்கு. 2வதுக்கு சிங்களீஸ் வந்து கொண்டிருக்கணும். 3வது நிலைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வெகு விரைவில் அது போய் சேர்ந்துடும். அதே போல் அம்பாறையில் நான் 2வது நிலையில் இருந்த நாங்கள் இப்போ 3வது நிலைக்கு போயிருக்கிறோம். சிங்களீஸ் 2, முஸ்லீம் மக்கள் 1வது 3வது போய் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கேயும் திட்டமிடப்பட்ட உங்களுக்கு தெரியும் திட்டமிடப்பட்ட குடியேற்றங்களின் ஊடாக மயிலத்தடுமை பிரச்சனைகள் கேள்விப்படும். மேய்ச்சல் பிரச்சனை கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி, கிட்டத்தட்ட 4,50,000 மாடுகள் வைக்கிற தமிழர்களுக்கு சொந்தமான நிரந்தர நிலம் பகுதி, நூற்றுக்கணக்கான வருஷம் சில பகுதிகளில் திட்டமிடப்பட்டு குடியேற்றப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடக்குது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முல்லைத்தீவு. அதே போல் முல்லைத்தீவு எடுத்தீங்க இது மட்டக்களப்பு முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டிருக்கிற முல்லைத்தீவு பகுதியில் இப்படி கீழே இருந்து மேலே நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவில் இலங்கையிலேயே ஒரு முல்லைத்தீவில் ஒரு ஏஜி ஆஃபீஸ், ஒரு பிரதேச செயலம்னு சொல்லுவோம், பிரதேச செயலர் பிரிவு, ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதேச பிரிவு வெளியோயா. இலங்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பிரதேசத்தில் ஒரு 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 பிரதேச செயலர் பிரிவு எடுத்தோம்னா முழுமையாக தமிழர் கொண்டது இல்லை. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு தமிழனும் இல்லாத பிரதேச செயலம் ஒன்று இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு தமிழன் இல்லாத பிரதேச செயலம் வெளியோயா. அந்த பிரதேச செயலம் வந்து 100% சிங்களீஸ் எங்களோட இதயத்துக்கு. அது திட்டமிட்டு கச்சிதமாக நடக்குது. காரணம் எங்களோட சொல்யூஷன் பின்னுக்கு போகுது. நாங்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள்லாம் இதுகளுக்கு கூடுதலாக வெட் பண்ணிக்கணும். முல்லைத்தீவு மாவட்டம் அப்படி கரைந்து கொண்டு போகின்றது. அவர்கள் திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள், திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகளை அவர்கள் 2 பக்கம் சிங்களீஸ். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 98% தமிழ் மக்கள் இருக்கிறோம் என்றால் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த அபிவிருத்தி திட்டங்கள், அந்த ஆற்று திட்டங்கள், மகாவலி ஆறு, மற்றது கிவி ஒரு ஆற்று திட்டத்தை 2 பக்கம் 98% சிங்களீஸை குடியேற்ற போயிடுமா. அதான் அங்கே எதிர்ப்பு வருது. அப்போ இப்படியெல்லாம் பிளான் பண்ணி நல்ல வடிவாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதோட வவுனியா மாவட்டம் இந்த சில ஏஜிய பிரதேச செயலர் தமிழருக்கு முழுமையாக வந்தது சிங்களீஸாக மாறிட்டு. மன்னார் மாவட்டமும் ஒரு பகுதி இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே சில பிரதேசங்களும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் டாக்டர் சொன்னது போருக்கு பின்னான விளைவுன்றது மிகப்பெரிய விளைவுகள். கல்வி பின்னுக்கு போனது ஒரு மாதிரி நிமிந்து வருது. ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு திறமான ஆளுமையான டாக்டர்ஸ், ஒரு தலைமத்துவம் தான் அந்த வைத்தியசாலையை வளர்க்கும். டாக்டர் சத்தியமூர்த்தி அவரை சேர்ந்த ஒரு நிர்வாக குழாம் இருக்கிறபடியா அது இலங்கையின் முதல் தர வைத்தியசாலையாக நோக்கி தான் இருக்கின்றது. அது சில சிங்களீஸ் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகிற நான் நினைக்கிறேன் வைத்திய மருத்துவ சேவைக்கு ஜப்னாலேருந்து கொழும்புக்கு தான் போகிறவன் இல்லை இங்கே தெரிவிக்கிறான். ஆனால் இப்போ கொழும்பில் இருக்கிற சிங்களவர் ஏரிய பிரியத்தில் சிங்கள மக்கள் கூட ஜப்னா ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஜப்னா போனால் எண்டெடுக்கலாம்ன்றதுக்கு நோக்கி செல்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த விடுதலை போராட்டத்தை பணியாற்றின வைத்திய குழாம் அங்கே செய்கிற பணி ஒரு அந்த வைத்தியசாலை ஒரு உயர்ந்த நிலைக்கு செய்யுது. ஜப்னா ஹாஸ்பிட்டல் பெரிய நிலைக்கு வளர்ந்து இருக்குது. அது காரணமாக நல்ல தலைமத்துவம் கொண்ட குழாம் டாக்டர் குழாம் இருக்குது, அர்ப்பணிப்பான சேவை. இனி ஒரு பக்கம் திறமாக வளர்ந்து இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகத்தை எடுத்திங்கன்னா கணிசமான பகுதியில் சிங்களீஸ் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. சில ஃபேக்கல்ட்டியில் நான் சொன்ன மாதிரி 70% 80% சிங்களீஸ் வந்து கொண்டிருக்கணும். ஆர்ட் ஃபேக்கல்ட்டி ஒன்று தான் தமிழர் பெரும்பான்மையாக ஜப்னா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலும் ஒரு கிட்டத்தட்ட அரைவாசி பகுதி சிங்களீஸ் வந்துடணும். காரணம் என்னென்னா மாணவர்கள் வெளியேறினோம். நர்சிங் ட்ரைனிங் நான் நினைக்கிறேன் டாக்டர் ராஜா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நர்சிங் ட்ரைனிங்கை ஜப்னா யூனிவர்சிட்டியில் கொடுக்கின்ற பொழுது ஜப்னா ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அந்த நர்சிங் தாதியர் பயிற்சி அதில் கூடுதலாக சிங்களீஸ் தான் பெறுகிறார்கள். காரணம் என்றால் எங்கள மக்கள் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் இளையோர் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் பெயில் எழுதினோம். அப்போ அந்த தகுதி அவைகிட்ட இல்லாமல் போகுது. அந்த இடத்துக்கு 100 பேர் எடுக்கணும்னு சொன்னால் சிங்களீஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ பிள்ளையர் சிங்களவர்கள பிள்ளை இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த வெற்றிடம் பெருகுது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் வந்து துறை பார்த்து என்ன அதுக்கு என்ன பாடம் இப்போ சயின்ஸில் இங்கிலீஷில் ஃபெயில் பண்ணினோம். அப்போ அதுகளை பாஸ் பண்ணிச்சோம்னா நர்சிங் அப்ளை பண்ணி வந்துடுவினோம். அதே போல் நிறைய வெற்றிடங்கள் அங்கே உருவாகுது. அந்த இடத்துக்கு ராயண்ண உங்களுக்கு இருக்கா போய்தாங்க அந்த இடத்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். எனவே அந்த வகையில் டாக்டர் ராஜா என்ற சொன்னது
போருக்கு பின்னரான அவருடைய பின்னரான எங்களோட பின்ன இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை இணைந்தவர்கள் எல்லாருமே போருக்கு பின்னராக பணியாற்றவர்களால் இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அதை நாங்கள் கருத்தில் மனதில் நினைவில் நிறுத்திக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக எங்களோட இதை நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும். இது எங்களுடைய தமிழ் டாக்டர்ஸ் மெடிக்கல் அசோசியேஷனோட பிரசிடண்டாக இருக்கின்ற டாக்டர் சுமதி, நீங்களும் ஒரு வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னோட பேர் டாக்டர் சுமதி லக்ஷ்மன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். And I'm married to a Sri Lankan. My husband is from Jaffna. And I've been here in London practicing for nearly 30 years. Initially in the hospital for 17 years and then in the community. The thing is, because of my husband and my husband's family all over in UK and abroad, I know a lot of things I heard, and they've been affected a lot, killed as well. My husband's grandma and his mom's sister, they have all been shot and killed as well in their own houses. Yeah, like young girls are committed suicide because of what happened to the other college students, their colleagues and all that. So the family has been affected and they've come here and they have, they have settled here in they're all in good positions. But எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அவர் O level முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து படிக்க வந்தார். அப்போ இருந்து எனக்கு தெரியும். அண்ட் அந்த வார் நடக்கிற டைம்லேயே நிறையான பேர் எங்கள் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே எங்கள் காலேஜில் கொஞ்சம் படிக்க வந்தாங்க. ஸோ வி நோ அ லாட் அபவுட் த வார். So basically, I as a doctor want to help, and I'm part of a lot of organizations and Commonwealth Medical Association. It's an association of 52 Commonwealth countries. 52 Commonwealth countries in the National Medical Associations come under the Commonwealth Medical Association, and I'm a global ambassador for the climate mitigation, climate change mitigation subcommittee. And I'm also a global ambassador for the World Longevity Forum, which is part of the World Healthy Aging Council. World Healthy Aging Council, the founder is from Turkey, and they have offices in Amsterdam, and they're doing a big project right now. As you rightly mentioned, the aging population is growing all over. Not only, it used to be in Japan, but now ella naatlayume aging population is growing. We are very well aware of that, and we are working towards that. நிறைய longevity related projects வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் globally. And one of them, we have just initiated a longevity project in Sri Lanka, but that is through private venture. இங்கே உள்ள ஒரு ஸ்ரீலங்கன் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி, இட்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக், ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக். அது இங்கே இருக்குது சென்ட்ரல் லண்டனில். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஸ்ரீலங்கனோடு சேர்ந்து, and I'm also part of that, and we have initiated a longevity project in Sri Lanka. And through the Commonwealth Medical Association, myself and the president of the Commonwealth Medical Association is from India, is from Tamil Nadu. We visited the northern province and we met the governor, the director of public health services of the northern province. About 5 districts is in charge, and we met him as well. அப்போ வந்து நிறையா we offered to do a lot of things in the northern province. அதில் வந்து லைக் ட்ரைனிங். அப்போது நாங்கள் கேட்டோம், வாட் கேன் வி டூ ஃபார் யூ, வாட் இஸ் த த இம்மீடியட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். வி ஆல்சோ விசிட்டட் அ லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தேர். ஜாஃப்னா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், த கிளினிக்கல் ரிசர்ச் சென்டர் ஒரு $10 million கட்டியிருக்காங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், பட் இட்ஸ் நாட் ஃபுல்லி யூஸ்ட். அண்ட் வி ஆல்சோ வென்ட் டு த tertiary rehabilitation center in Mullaitivu. That is also $7-8 million donation, foreign European country donation la nadadhu. It's not fully used.
அங்கேயும் வந்து ஐசியூ பெட்ஸ், ஹெச்டியூ பெட்ஸ், வார்ட்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா கிடைக்குது. 3 வருஷமாக எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இட்ஸ் நாட் யூஸ்ட் fully. The equipments are because it's not used, it's going to become unusable in another couple of years, or it might disappear from the ward. அந்த மாதிரி situationல இருக்கு. After visiting the Vavuniya University and the Vavuniya District General Hospital, the renal and cardiology unit, then we went to the governor's office and met the public health services director. And we asked how can we help, we can bring our doctors னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க ஒரு 100 பீப்புளுக்கு கேரர் ட்ரைனிங் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. we are ready to do that. அதில் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து லைக் கம்யூனிட்டியில் வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாமல் வீட்டிலே வச்சு பாலியேட்டிவ் கேர், எல்டர்லி கேர் அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்க்கு கேட்டாங்க. we are ready for that. And also we offered to train physiotherapists and occupational therapists. ஒரு 2 வருஷம் ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு 6 மாதம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொன்னோம். அண்ட் ஆல்சோ லாப்ரோஸ்கோபி ட்ரைனிங் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் we are ready to bring doctors from Tamil Nadu and give laparoscopic training for doctors, surgeons, obstetricians and to nurses. அது ஆஃபர் பண்ணியிருக்கோம். everything is there, but we asked for அங்கேருந்து வந்து அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வந்து அவங்க ஹெல்த் அத்தாரிட்டிக்கு ஒரு மனு கொடுத்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும். சிமிலர்லி ஜாஃப்னாவில் இருக்கவங்களும் இனிஷியேட் பண்ணி இது பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி அந்த அப்ரூவல் எடுத்து கொடுத்தா தான் we can go in and do something. அப்போ we ask them to initiate things and then so that we can go and help, but so far we didn't get that. And if somebody can initiate that, we are very happy to go and do things there. Also Tamil Doctors International ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, குளோபல் ஆர்கனைசேஷன். அது மூலமாகவும் we are happy to come and help whatever needs are are there. We can bring doctors from Tamil Nadu and they are very happy to give stipend and train carers or physiotherapists. And if someone can இங்கேயும் அங்கேயும் someone can help us, then we are happy to help. Yeah, thank you. 4 ப்ராஜெக்ட் இருந்தது. ஒன்று மாங்குளம் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல், அது வந்து நொதர்ன் ப்ராவின்ஸுக்கு ஃபுல்லாக சென்டரான ஹாஸ்பிட்டல் உண்டு. மற்றது பவுனியா கார்டியாலஜி அண்ட் ரீனல் யூனிட்ஸ். மற்றது கிளிநொச்சி மெட்டர்னிட்டி எக்ஸலன்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பொயின் பிட்ரோ போர்ட்ஸ் அது செய்து. அப்போ அதில் எக்யூப்மெண்ட், சிடி மிஷின் இதெல்லாம் கொடுத்தது. அதில் வந்து முதல் வந்து 75% லோன், செல்ஃப் லோனும் 25 டொனேஷனும் இருந்தது. அப்புறம் கொரோனாவுக்கு பிறகு 35% டொனேஷனும் 60% லோனாம். ஆனால் லோனாம் இருந்தது, செல்ஃப் லோன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட. ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் செலக்ட் பண்ணிக்க ராஜிதா தான் மினிஸ்டராக இருந்தார், டாக்டர் ராஜிதா சேனர் மினிஸ்டராக இருந்தது. ஆனால் உண்மையிலே வந்து வேண்ட கையெல்லாம் கொடுத்தது எங்களை அப்போ மாகாண சபை தமிழரசு கட்சி கூட்டமைப்பில் இருந்தது, அங்கே கொடுத்தது. அதில் உண்மையில் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் ஓகே மிகவும் திறமான முறையில் கட்டியிருக்கு. சரியான குட் ஃபெசிலிட்டிஸ், நல்ல இது ஒரு சரியான ஸ்டாண்டர்டாக இருக்குது. நான் போய் பார்த்தேன். என்ன அதை ஓப்பன் பண்ணுறது நான் முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருந்தேன். இது நொதர்ன் ப்ராவின்ஸுக்குரிய இது. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் முல்லைத்தீவு இருக்குது. அது எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, RDHS ரீஜனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸுக்கு இருந்தது. ஆனால் அது நொதர்ன் ப்ராவின்ஸ். ஆனால் அந்த சென்டரில் வந்து ரிஃபர் பண்ணுற ஆக்கள் குறைவாக போயிடுச்சு. ரிஃபர் பண்ணுறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலைக்கு அந்த இடத்துல ஆக்கள் இல்லை. உண்மையாக ரிஃபர் பண்ணி வரணும். அது உண்மையாக ஃபங்க்ஷன் இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் சில யூனிட்ஸில் மாங்குளம் சில யூனிட்ஸில் மாற்றி அங்கே ஃபங்க்ஷன் பண்ணினா அதுக்குரிய ஸ்டாஃபும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ இங்கே இன்னும் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன்ட்டு இது வந்து தெரியாமல் இருக்குது. இன்னும் கூட்டணும் ரீஹாபிலிட்டேஷன். இப்போ ஒரு ஸ்பைனல் சர்ஜரி செய்தால் இன்னும் எல்லோரும் செய்தோன்னா ஒரு
நார்மலாக செய்து போகணும். അതിൻ്റെ ഫിസിയോതെറാപ്പീൻ്റെ ഇതിൽ என்ன மாதிரி ஒரு சர்ஜரி பிறகு அந்த ரீஹாபிலிட்டேஷன் என்ன மாதிரி இல்லை லாங் டேர்மில் ரீஹாபிலிட்டேஷன் என்ன மாதிரின்றது அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், ரிஃபர் பண்ணணும் மற்ற ஹாஸ்பிட்டல். அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கட்லேப் உண்டு. நான் நினைக்கிறேன் ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் பண்ணல வவுனியாவில் கட்லேப். ஆனால் ஓவர் ஒர்க்காக செய்து கொண்டு இருக்கு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கட்லேப். வவுனியா கட்லேப்புக்கு அங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் டயாலிசிஸ் எடுக்க டயாலிசிஸ் வந்து ரீனல் டயாலிசிஸ் உண்மையாக வந்து வவுனியா டிஸ்ட்ரிக்டில் ஒரு நெடுங்கணி ஒரு இன்னொரு ஏஜ் டிவிஷன் வந்து முல்லத்தி தான் கவனி கொண்டு. இப்போ டயாலிசிஸ் அந்த இது திறந்தா பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. வவுனியா கொஞ்சம் அது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ எஃப்னால இன்னும் சுழற் காணாது, டயாலிசிஸ் செய்கிறதுக்கு சுழற் காணாது ஆக்கள் கூடிக்கொண்டு இருக்கு. இப்போ ஓட்ட பிரச்சனை என்ன பிரச்சனையால வழியா கதியன ஒன்று ப்ரெஷர் அந்த பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனையும் வந்து கொடுக்கும். ஆனால் கோயம்பேட்டை ஹாஸ்பிட்டல் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, சிடி இதுவும் இருக்குது. மற்றது கிளிநொச்சி மெட்டர்னிட்டி வார்டும் ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கிட்ட ட்ரைனிங் அதெல்லாம் நாங்கள் ஒருக்கா சொல்லுவோம், நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்லுவோம். அது நாங்கள் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்காக ஒர்க் பண்ணுறோம் சொல்கிறோம். ட்ரைனிங் முக்கியம். ஆனால் எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரைனிங் தான் உங்களோட நாங்கள் கதைக்கிறோம். தேங்க்யூ. ஆனால் நீங்கள் சொன்ன நான் அக்செப்ட் பண்ணுறோம். மாங்குளம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இல்லை குறைவு ரீஹாபிலிட்டேஷன் கொஞ்சம் இருக்கிறது. இந்த பாப்புலேஷன் கொண்டோட ஜெஃப்னா வவுனியாலேருந்து ரிஃபர் பண்ணுறது குறைவாக இருக்குது. டாக்டர் அது ஃபிசியோதெரப்பியோ அங்கே எஸ். இப்போ ஃபிசியோதெரப்பி மாங்குளத்து வேறு ஹாஸ்பிட்டலேருந்து டெம்பரரியாக ஒன்று ரெண்டு ரிஃபர் பண்ணி விட்டாலும் பேசணும் கூட. இப்போ எங்கள்கிட்ட ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஃபிசியோதெரப்பியே காணாது. இப்போ அடிஷனலாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் யூனிட்டை துவங்கியும் ஃபிசியோதெரபிஸ் காணாது. மற்றதுக்கு ஃபிசியோதெரப்பின்ற இது காணாது. மேலே ஸ்டாப் அதுகளில் ஷார்ட்டேஜ் இருக்குது. வேணும் அதில் வந்து உண்மையாக அது வெளியாக்களை எடுத்து ஒன்றோ ரெண்டு பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணி வேறு என்ஜிஓன்ற ஃபண்டு எடுத்து செய்யணும். நான் ஐஎம்ஹெச்ஓ அப்படியே சேலரி பே பண்ணினோம் நினைக்கிறேன். ஃபிசியோதெரப்பின்றது காணாது. அப்படியே ட்ரைனிங்கு இருந்தால் நாங்கள் தொடர்புறோம். நன்றி. தேங்க்ஸ். நன்றி. டாக்டர் சுமதி லக்ஷ்மன் ஜிபியாக மற்ற சர்ஜனாகவும் இருந்தவர். அதே நேரத்தில் காமன்வெல்த் மெடிக்கல் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்தவர். தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் யூகே பிரசிடென்ட் ஆக இருந்தவர். எனவே நல்ல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். டாக்டரும் அதுக்கு பதிலளித்திருந்தார். தாயம் சார்ந்த நிறைய விடயங்கள். எனவே அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு யூகே அண்ட் யூரோப் ரெய்ஸ் மற்றும் கேன் அமைப்புகள் இணைந்து இன்றைய டாக்டருக்கான கௌரவிப்பை தங்கராயண்ண திரு பிரபா அவர்கள் மற்றது செழியண்ண இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் வந்து பெரும் விருந்தினர்கள் இதில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய எஸ்கே ராஜன், திரு எஸ்கே ராஜன் எல்லோராலும் அறியப்பட்டவர். அவரும் டாக்டரை வாழ்த்தி நன்றி உரையையும் கூறி, தமிழ் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். வைத்திய கலாநிதி மண்ணின் மைந்தன் வீரகத்தி சண்முகராஜா அவர்களை மாண்பேற்றும் ஒரு நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே மண்ணிற்காக பணியாற்றியவர்களை மக்கள் மறக்க மாட்டார்கள், என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். அதனால்தான் மண்ணின் மைந்தனாக அவர் மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பிரித்தானியா நாட்டில். கிளீப் பீப்புள் அமைப்புக்கு நாம் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஐபிசி தமிழ் ஊடகத்தின் வழியாக நாங்கள் தாயகம் நோக்கியும் எங்களுடைய பணியை ஆற்றினோம். அப்பொழுதெல்லாம் செய்தியாக வாசித்த ஒரு பெயருக்குரியவரை நேரடியாக பார்க்கின்ற பொழுது உண்மையில் மகிழ்வாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவரை நேரடியாக பார்க்கின்றேன். அவருடைய பெயரை நான் பல தடவை வாசித்திருக்கின்றேன் செய்தியாக. அந்த செய்தியில் வாசித்த விடயங்களை அவர் இங்கே பேசுகின்ற பொழுது எடுத்துரைத்த விதம் என்பது உண்மையிலேயே அந்த செய்திக்கும் அந்த விடயத்திற்கும் நேரடியான தொடர்பு இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வைத்திய சேவை என்பது தொழில் அல்ல. வைத்தியம் என்பது தொழில் அல்ல, அது சேவை.
உயிரை காப்பாற்றும் சேவை. அங்கே ஒளி வடிவத்திலே பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். எப்படியானவர்களை எல்லாம் அவர்கள் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அந்த அரும் பெரும் பணியை ஆற்றிய பெருமகனை இந்த பிரபா உணவகத்திலே நாம் அழைத்து இன்று இந்த மாண்பேற்றத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தையும் இதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு வைத்திய கலாநிதி இங்கே வந்திருக்கின்றார். இந்த வைத்திய கலாநிதி எங்களுடைய மண்ணில் பணியாற்றியவர். 17 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது வருகின்ற 18ஆம் தேதி. இந்த 18 அல்ல, மே 18ஆம் தேதி 17 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் என்ற பேரவலம் எங்களுடைய தேசத்தில் நிகழ்ந்து அந்த பேரவலத்துக்குள் நின்று பணியாற்றிய வைத்தியர்களுக்குள் தலைமகனாக நின்று சேவையாற்றியவர் இங்கே வந்திருக்கின்றார். இங்கே 1000 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். ஒரு 50 பேராவது இங்கு வந்திருக்க கூடாதா? ஒரு சிலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தலை சாய்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வைத்தியர்கள் அவரை மாண்பேற்றியதற்காக. ஏனென்றால் அவர் கூறிய பல்வேறு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இங்கிருக்கின்ற வைத்தியர்கள். அவர் எத்தனையோ விடயங்கள் கூறினார். அந்த துறை சார்ந்து இங்கிருந்து கிடைக்கக்கூடிய பணிகளை எல்லாம் அந்த வைத்தியர்கள் முன்னெடுத்தால் எங்கள் தேசத்தில் மக்கள் நோய் நொடியில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இனிவரும் காலத்திலாவது அதனை நம்மவர்கள் மேற்கொள்வார்கள் என்று கேட்டு, இந்த அருமையான ஒரு மாண்பேற்றத்தை நிகழ்த்திய அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம்.